ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சபை மக்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாக முடியும் உங்களை வாழ்த்துகிறேன். பீஸ் அண்ட் கிரேஸ் பி டு எவ்ரி ஒன் இன் ஜீசஸ் நேம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மார்க் சாப்டர் 7 வாசிப்போமா? எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலர் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே சொம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கிறது என்றும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை, இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குது பாருங்க, இயேசுடைய சீஷர்களும் இயேசுவும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட் வராங்க. யூதேயாவிலிருந்து யூதர்கள் இந்த பரிசேயர்கள் இல்லை அந்த பெரிய அங்கியெல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. வரும்போது வந்துட்டு சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க. சீஷர்கள் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, இயேசு எங்க கூட இருந்தால் போதும், தட் இஸ் மோர் தென் இனஃப் டு சே தட் வி ஆர் குவாலிஃபைட். இயேசு எங்களோட கூட இருந்தால் மட்டும் போதும், நாங்கள் தகுதி பெற்றோம் அப்படின்றதற்கு இதை விட ஒரு பெரிய தகுதி தராதரம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத சீஷர்கள் பல நேரங்களில் கன்ஃபியூஷன் புரியல. சில பேர் பேக் அடித்தாங்க, சில பேர் உயிரை கொடுத்தாங்க, ஃபாலோ பண்ணாங்க. இதெல்லாம் இருந்தாலும் ஒரு ஸ்டேபிளான ஒரு பாயிண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, இயேசு கூட இருந்தால் போதும்பா, அது கரெக்டாக இருக்கும்பா அப்படின்ற மாதிரி, அதுவே எங்களை குவாலிஃபை பண்ணது கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சீஷர்கள் தெளிவாக இருந்தாங்க. அப்போது என்னாச்சு அப்படின்னா, கையெல்லாம் கழுவில் போனாங்க, உட்காந்து எடுத்து இலையை போட்டாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருந்தவங்க பார்த்த உடனே, அது இப்படியே முன்னோர்கள் பாரம்பரியத்தை நீ இது பண்ண முடியும், நீ பாட்டுக்கு இல்லைன்ட்டு போயிட்டே இருக்கிற, நீ அவன் பாட்டு கைகளை கழுவாமல் சாப்பிட்றான், நாங்கள் பல வேளை நாங்கள் கை கழுவினா நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் அப்படின்ட்டு அந்த ட்ரெடிஷனில் நீ விட்டுறக்கூடாதுல்ல. இனி கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிசாசின தெரியுமா, ட்ரெடிஷனை பிடிச்சிட்டு அழுவுறது தான். எல்லா ரிலீஜியன்லையும் அந்த ட்ரெடிஷன் இருக்குது. கிறிஸ்டியானிட்டிலையும் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, நாங்கள் பாரம்பரியமாக அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் பாரம்பரியமாக, அது நம்ம எவ்வளோ பாரம்பரியமாக அதை பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. நம்ம இப்படி சொல்லுவோமே, பாரம்பரியம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்டினியூஸாக செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியம், பல காலமாய், பல வருஷமாய், பல வருடங்களாய் தொடர்ந்து ஒரு காரியத்தை விடாமல் செய்து கொண்டே இருப்பது தான் பாரம்பரியம். அதுன்னு எக்ஸாக்டாக எப்போ அதை பாரம்பரியம்னு சொல்லலாம் அப்படின்னா, மீனிங்கே தெரியாமல் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், இது எங்கள் வழக்கம், நாங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற பேரில் மீனிங்லெஸ்ஸாக எதுக்கு பண்ணுறாங்க, என்ன பெனிஃபிட், அதனால என்ன பிரயோஜனம், இல்லை அது என்ன பிரயோஜனம்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்களோ அதை செய்யும்பொழுது அந்த பிரயோஜனமான காரியங்கள் அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையா, அதை பற்றி எந்த ஒரு கிராஸ் செக்கும் பண்ணாமல் we have to do this no matter what, we don't ask questions. இது நாங்கள் செஞ்சு தான் ஆகணும், கேள்வியெல்லாம் கேட்க மாட்டோம், நான் அப்படி தான் செய்வோம் அப்படின்ற, அதுதான் ட்ரெடிஷன், பாரம்பரியம். அப்படி ஒரு பாரம்பரியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உண்மையாக இருந்தால் ஒரே காரியம் மட்டும்தான், சத்தியத்தை மட்டும்தான் அப்படி ஃபாலோ பண்ணணும். புதிதாய் தோன்றுகிற உபதேசங்களை பின்பற்றாமல் ஆதி முதற்கொண்டு வேதத்தில் பைபிளில் போதிக்கப்பட்டிருக்கிற, ஆதி திருச்சபையில் போதிக்கப்பட்ட, பைபிள் சொல்லப்பட்டிருக்கிற சீஷர்களுடைய உபதேசம், இயேசு சீஷர்களுக்கு போதித்து சீஷர்கள் எழுதிய வேதாகமத்தின் உபதேசம் மட்டும்தான் 2000 வருஷமாக மாற்றாமல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருக்கிறதுலே பெஸ்ட் அண்ட் சூப்பர்ப் ட்ரெடிஷன், அற்புதமான ஒரு பாரம்பரியமான ஒரு காரியத்தை நாங்கள் விடவே மாட்டோம், அப்படித்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அது வேதாகமத்தினுடைய சத்தியம் மட்டும்தான். அதை தவிர்த்து மற்ற எல்லா காரியங்களும் இந்த உலகத்தில் மாறிக்கிட்டு தான் இருக்கும். மற்ற எந்த ஒரு பாரம்பரியத்தை வைராக்கியமாய் பின்பற்றினாலும் அதற்குரிய பிரயோஜனம் உண்மையாகவே கிடையாது. அதுதான் உண்மை. கை கழுவாமல் இவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு அங்கே இருக்க பரிசேயர்கள் சதுசேயர்கள் டென்ஷன் ஆகிட்டு இயேசு கேள்வி கேட்குறது. இயேசு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, உங்கள் வாயால் துதிக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய இருதயம் எனக்கு தூரமாக இருக்குது.
அப்படின்னு சொல்லி ஏசாயா ஏற்கனவே எழுதியிருக்கான் பார்த்தியா, உங்களுடைய பாரம்பரியத்தை நீங்கள் நன்றாய் பின்பற்றி தேவனுடைய கற்பனைகளை நீங்கள் அவமாக்குறீங்க. இதே மார்க் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற இதே சம்பவம் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். இதே விஷயங்கள் மேத்யூவும் கோட் பண்ணியிருப்பார். நீ உங்கள் பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனையை நீங்கள் அவமாக்குறீங்க. ஆண்டவர் கொடுத்த கற்பனையை கண்டிப்பாக செஞ்சாகணும்னு சொல்லி அதில் வரக்கூடிய வைராக்கியம்லாம் குறைஞ்சி போயிட்டு அதை சார்ந்து மற்ற ட்ரெடிஷ்னல் செய்கைகளில் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ வைராக்கியம் இருக்குது. நீங்கள் இதை செய்கிறனால நீங்கள் வந்து தேவனுடைய கற்பனை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் போயிட்டீங்க. அதை பற்றி ஏதாவது ஏசாயா தீர்க்கதரிசனமும் உங்களை பற்றி சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுறாரு, யூதர்கள் பின்பற்றக்கூடிய பழைய ஏற்பாடினுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து இதுதான்டா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை பற்றி தான்டா ஏசாயா எழுதியிருக்காருன்னு கோட் பண்ணும்போது அவங்களால ஏசாயாவை மறுக்கவே முடியாது. அற்புதமான ஒரு வார்த்தை இயேசு சொல்லாரு பாருங்க, 7ஆவது வசனம். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாயனுக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறான். என்ன பண்ணுறாங்க, மனுஷன் சொல்கிற பேச்ச அப்படியே கேட்பாங்களே தவிர கர்த்தருடைய வார்த்தை சொல்லுதா அதை பற்றிலாம் லீஸ்ட் பாதர்ட். தொடர்ந்து வாசிப்போம் நம்ம. பாருங்க, நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் சொம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படி அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. எப்படி எனில், தன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே, நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை குர்பானனும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாயையாவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோல நீங்கள் மற்றும் அநேக காரியங்களை செய்கிறீர்கள் என்று சொன்னார். இப்போ இங்கே வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, இவங்க கை கழுவாம அவங்க சாப்பிட்றாங்க. அப்போது அதனுடைய காரியங்கள் அவங்க நல்லாவே தெரியும். நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஒருத்தருடைய கேள்விகளுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க, சிம்பிளாக சொல்கிறேனே, இஃப் சம்மன் ஆஸ்க்ஸ் யூ எ கொஸ்டின், யாராவது ஒருத்தவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்விக்கு அவங்ககிட்ட பதில் இல்லைன்னா இல்லை, மீறி பதில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை என்ன மாதிரியான பதில் இருக்கும் அப்படின்றத பற்றி கண்டிப்பாக அவங்களுக்கு ரஃபாக ஒரு ஐடியா உண்டு. ஆனாலும் அவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க கேள்விக்கு பதில் வேணுன்றது கிடையாது, அந்த கேள்வியினுடைய சோர்ஸ் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்றத பற்றி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அவங்களுக்கு கிளாரிட்டி வேணும். கொஸ்டினில் பேஸ் பண்ணி கிடையாது, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு கிளாரிட்டி வேணும் அவங்களுக்கு. அது வந்து ஒரு கொஸ்டினாக மட்டும் வெளிப்படையாக வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, கேட்குற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்கிறத விட அந்த கேள்வியினுடைய நோக்கம் என்ன, இன்டென்ஷன் என்ன, அந்த கொஸ்டின் வந்துட்டு எந்த சோர்ஸ்லேருந்து வருது, என்ன அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து அவங்க வருது அப்படின்றத நம்ம அந்த நபரை புரிந்துக்க ட்ரை பண்ணி பேசினா ஈஸியாக இருக்கும். ஏசு அநேக இடங்களில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறத விட அந்த கொஸ்டின் எந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்படுத்தி வருதோ அந்த டிபார்ட்மெண்ட்டை மொத்தமாகவே ஒன்று கண்டம் பண்ணுறது, இல்லை கரெக்ஷன் பண்ணுறது, ஆர் என்கரேஜ் பண்ணுறது, இது மூணுத்துமே இயேசு பண்ணிடுறாரு. இங்கே கூட பார்த்தா கை கழுவி சாப்பிட்ணும் அப்படின்னு தான் எங்களோட முன்னோர்கள் பாரம்பரியமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இவங்க உங்களுடைய சீசல் மட்டும் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க. சமுதாயத்தில் நீரும் ரபின்ற பேரில் பிரபலம் ஆகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எங்கள் பாரம்பரியம் பெருசு என்ன பண்ணுறது, இவங்க அதை பற்றி கவலை உங்களுக்கு. அப்போ வந்துட்டு இயேசு வந்து அவங்ககிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த கை கழுவாமல் சாப்பிட்றத பற்றி இயேசு அவங்க பேசவே இல்லை. கை கழுவாமல் சாப்பிட்ற அந்த கொஸ்டினை இயேசு அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த கொஸ்டின் சம்மந்தப்படுத்தி இதே போல் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. இதே போல் நிறைய பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மனுஷன் போதித்த காரியங்களே உபதேசமாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுற, அதை செய்கிறதுலையே உன் டைம் போயிடுது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, காட்னா யார் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங், தேவனுடைய கட்டளைகளை உன்னால் கீழ்ப்படியவே முடியல, கடவுளுடைய கற்பனைகளை ஃபாலோ பண்ணவே முடியல, அவங்களால முடியவே முடியல கடைசி வரைக்கும். இன்றைக்கும் கரெக்டாக இயேசு சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் மாறவே மாறாது. இன்றைக்கும் கரெக்டாக யோசிப்பார். கிறிஸ்டியானிட்டியிலிருந்து, ஹிந்துவிசம்லேருந்து, இஸ்லாம்லேருந்து எல்லாருமே இதே மாதிரி தான் இருக்காங்க. எல்லா ரிலீஜன்லையுமே வந்துட்டு இந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்குது. என்ன ப்ராப்ளம் தெரியுமா, கடவுளை சார்ந்த ஒரு ரிச்சுவல் செய்வாங்க. அந்த ரிச்சுவல் செய்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஆனால் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் செஞ்சால் கடவுளுக்கு என்ன பிடிக்கும்,
இதெல்லாம் செஞ்சாச்சுன்னா கடவுள் நாசம் வச்சிருவாரு, இதெல்லாம் செஞ்சாச்சுன்னா நான் ஹாப்பியாக வாழ்ந்துடலாம், அப்படிதான் அந்த ரிச்சுவல்ஸ் வைராக்கியமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர, ரிச்சுவல்ஸ் அப்படின்னா சடங்கு முறைகள், அதில் ரொம்ப வைராக்கியமாக பண்ணிகிட்டு இருப்பாங்களே தவிர, கடைசி வரைக்கும் காட்னா யாருன்றது அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள ட்ரூத்துக்கும் ஃபால்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை புரிஞ்சு ட்ரூத்தை ஃபாலோ பண்ணணும். அதுக்குள்ளே வரவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே திருப்பதி மலையில் போய் மொட்டாடிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். எங்கள் மாமாலாம் எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் அவங்க இறந்துட்டாங்க. ஆமாம், அவர்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் சவுத்தில் இருக்கார். எவ்ரி இயர் வந்துடுவார் வேலூருக்கு, இங்கே சித்தூருக்கு. வேலூர் வந்தால் வருவார், எங்களை பார்த்துட்டு அப்படியே எவ்ரி இயர் வந்து மொட்டை அடிச்சிடுவார். அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை கூழ் ஊற்றுறதோ காவடி தூக்குறதோ. முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுறாங்க, மெக்கா மதீனா போகிறது. எதுக்கு போகணும், ஏன் போகணும்? அவங்க ஒரு காபான்னு ஒரு கல் இருக்குது, அந்த கல்லுக்கு முத்தம் கொடுத்துட்டு தொட்டு கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கல் பாவத்தில் இழுத்துறோம். எப்படி ஒரு கல் பாவத்தை இழுக்கும்? அது எப்படி சரியாக இருக்கும்? நாங்கள் அப்படி தான் காலகாலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன வந்து புதுசாக கேள்வி கேட்குற? அப்படிலாம் இல்லை, அப்படி தான் செய்வோம். அப்படி கிறிஸ்டியானிட்டியில் பாருங்கள், மெழுகுபத்தி ஏற்றுறது, வேளாங்கண்ணி கோயில் போய் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டி போட்டுனே நடந்து. இப்போ இந்த விஜயுடைய இந்த எலெக்ஷன்லாம் வந்தப்போ அதில் ஒரு அம்மா பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா நான் வேண்டுதல் பண்ணியிருக்கேன், முட்டி போட்டே தான் போவேன்னு. அதை வர சுற்றி எல்லாம் வீடியோ பிடிச்சி போதுமா எழுந்துருமா அப்படின்னு. ஆமாம், அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, யாரும் சொல்லிக் கொடுக்காம யாரும் எதையும் தானாக பண்ணிடுறது இல்லை. யாரோ ஒருவர் ஏதோ ஒரு பாயிண்டில் யாரோ ஒருத்தருடைய தவறான காரியத்துக்காக சும்மா ஒன்று சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ அதை பார்த்து அடுத்து ஒருத்தர் பண்ண, அதை பார்த்து அடுத்து ஒருத்தர் பண்ண, அதை பார்த்து அடுத்து ஒருத்தர் பண்ண, இந்த மாதிரி ட்ரெடிஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணி வராங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு கேத்தலிக் பேக்ரவுண்டு. என்னுடைய அம்மாவுடைய சொந்த தங்கச்சிங்க 2 பேருமே இப்போ நன் சிஸ்டர்ஸாக தான் இருக்கிறாங்க. அவங்ககிட்டலாம் வந்து நான் ட்ரூத்தை பேசுறது எவ்வளோ ட்ரை பண்ணுவேன். என்கிட்ட ஒரே வார்த்தை, பேசாத. நான் இப்படியே சொல்லிட்டேன், சரி மேபி நான் தான் தப்பாக சொல்கிறேன்னு இருக்கட்டுமே. நீங்கள் பல வருஷமாக நன் சிஸ்டர்ஸாக சர்ச்லேயே ஃபுல் டைமாக இருக்கிறீங்கல்ல, பைபிள் என்னதான் சொல்லுது நீங்களா சொல்லுங்கள், நான் இருக்கான்னு பார்த்துக்கிறேன், அதுதான் உண்மைன்னா நான் ஃபாலோ பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஒரே வார்த்தை. மலையாளி பேக்ரவுண்டு எங்கள் அம்மா எல்லாருமே ஒரே வார்த்தை, நாங்கள் இதனை குறித்து சம்சாரிக்கேன்டா, அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. அது எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருப்பாங்கன்னா, விளையாட்டுத்தனமாக எதனா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜென்ரலாக சும்மா அப்படி ஏதோ ஒரு டாபிக் சும்மா வீட்டில் ஸ்டார்ட் ஆனால் கூட எப்பயாவது ரொம்ப லீவில் கூட வந்துட்டு படக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இதை பற்றி பேசாத, இதை பற்றி வேண்டாம் எங்களுக்கு. எங்கள் அம்மாச்சிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் பிரசங்க, அவங்களுக்கு தமிழ் லைட்டாக ஓரளவுக்கு புரியும். ஸோ பிரசங்கெல்லாம் எவ்ரி சண்டே ஆனால் போட்டு வந்து கேட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு கிறிஸ்டின் இது, அது கேட்போம், அது நல்லது தானே அப்படின்னு கேட்போம். ஆனால் கரெக்டாக தப்பா பிப்ளிக்கலாக இருக்குதா இல்லையா, மிஸ் ஆகுதா, நம்ம மிஸ்கைட் ஆகிறோமா, ட்ரூத்தில் நிற்கிறோமா, அதை நம்ம அனலைஸ் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் இல்லை. அப்போ என்ன ஆகுது, ட்ரெடிஷ்னலாக இப்போ கிறிஸ்டியானிட்டியோட ட்ரெடிஷன் என்ன, ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். எங்கள் அம்மாச்சிலாம் கேட்டிங்கன்னா ரோசரி கையில் வச்சு சொல்லிகிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. அது ஏன் சொல்கிறீங்க, அதெல்லாம் தெரியாது. சொன்னால் அது சொல்லியிருக்காங்க, சொல்லணும்ல, அப்புறம் என்ன. ஆமாம், அது ஒன்று. அப்போ வந்துட்டு ப்ரேயரு, பைபிள் ரீடிங்கு, ஃபாஸ்டிங்கு, டைத் கிவிங், தசபாகம், சண்டே சர்ச் போகிறது, அப்புறம் நற்கிரியைகள், ஹெல்ப் பண்ணுறது, உதவுறது, அது செய்யுது. இது கிறிஸ்டின்ஸோட பெரிய ட்ரெடிஷனாக இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி இது ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை பண்ணால் நல்லது. ஆமாம், யார் சொன்னால் நல்லதுன்னு? ஏசு சொன்னார், நல்லது தான். ஏன் நல்லது? இது மூலமாய் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் காட். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பாரம்பரியத்தை பக்காவாக ஃபாலோ பண்ணுற அப்படின்னால நம்ம இதிலே எனர்ஜி போயிடுது, இதிலே மணி வேஸ்ட் பண்ணிடுறோம், இதிலே டைம் வேஸ்ட் பண்ணிடுறோம், இதிலே நம்மளுடைய நாட்கள் கடந்து போயிடுது. ஸோ நமக்கு ஆக்சுவலாக இதில் டயர்ட் ஆயிடுறதுனால we have no more energy or interest to understand who God is. பைபிள் என்ன சொல்லுது, கடவுள்னா யார் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவோ, அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கோ, அதை பற்றி வாசிக்கவோ லிட்டரலாக சொல்ல போனால் எனர்ஜி இல்லாமல் போயிடுது. டயர்டாகிற எனர்ஜி இல்லாமல் போயிடுது. அப்போது இயேசு வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு வாயால் என்ன துதிக்கிறீங்க, ஆனால் உங்கள் இருதயம் என்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்ட்டார். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார், உங்கள் இருதயம் என்கிட்ட இல்லை. என்ன காரணம்? நீங்கள் ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுற அப்படின்னால. நீங்கள் ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறீங்க, அதுவும் மனிதனுடைய கட்டளைகளே உபதேசமாக்கி ஃபாலோ பண்ணுறீங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் தேவனுக்கு பிரியமாகவே இல்லை. அதை பற்றி ஏசாயா ஏற்கனவே புக் ஆஃப் ஐசாயாவில் ப்ராஃபஸியாக உங்களை பற்றி தான் சொல்லியிருக்காருன்றதை இயேசு டைரெக்டாக கோட் பண்ணியும் கூட யாரும் அங்கே கேட்ட மாதிரியே தெரில, அதை யாரும் லிசன் பண்ண மாதிரியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரியே தெரில. அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. சரி, அவங்களாவது பரவாயில்ல, இயேசு வந்துட்டு ஒரு ரபியா, ஒரு குருவா, ஒரு மனுஷனாக பார்த்தாங்க. என்ன இவர் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாருன்னா, ஒரு பாயிண்ட்ல எதிர்த்தாங்க, இவன் சொல்கிறலாம் கேட்டுட்டு இருக்கணுமா,
நாங்கள் பண்ணுறது நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நமக்கு வந்துட்டு 2000 years தாண்டி வந்துட்டோம். அவங்க பார்த்து அந்த ஆங்கிளில் நம்ம இயேசுவை பார்க்கல. அவங்கள விட இயேசுனா யாருன்ற ஒரு லார்ஜர் பிக்சர் நமக்கு நல்லாவே புரியுது. இஸ் காட். அது எழுதப்பட்டிருக்கிற வேர்ட் வந்துட்டு பைபிள். அவங்களுக்கு அந்த காலத்தில் இல்லை, நமக்கு இருக்குது வேர்ட் ஆஃப் காட். ஆனால் வேர்ட் ஆஃப் காட் சொல்லுது we have to obey. we want to do what we want to do. நான் என்ன செய்வோமோ அதை நாங்கள் செய்வோம். அந்த ட்ரெடிஷனுக்குள்ளே போயிடுறாங்க. இது கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற எல்லா சர்ச்சஸ்லையுமே இந்த ட்ரெடிஷன்றது சர்ச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நம்ம சர்ச்சினுடைய விஷன் மாதிரி பிரேக் த ட்ரெடிஷன் பிரிங் த ட்ரூத். பாரம்பரியத்தை உடைப்போம். சத்தியத்தை தவிர்த்து மற்ற எல்லா மனிதனுடைய உபதேச பாரம்பரியங்களையும் பிரேக் பண்ணுவோம். அதை செய்கிறனால எனர்ஜி வேஸ்ட் பண்ண தேவையில்லை. வேர்ட் ஆஃப் காட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது மூலமாக the God who the word who came down as God, வார்த்தையாகியவர் மாம்சம் வந்தார் பார்த்தீங்களா, இயேசு. அவர் யாருன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அவர் வாக்குப்படின பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசுவோடு கூட அந்த ரிலேஷன்ஷிப்பில் வர ட்ரை பண்ணுவோம். அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் சொல்கிறது உலகத்தில் எதுலையுமே கிடையாது. அப்போது இதில் பத்தாத குறைக்கு இயேசு அவங்கள ஒரு காரியத்தை பிளேம் வேறு பண்ணுறாரு. தகப்பனும் தாயும் கணம் பண்ணுன்னு சொல்லி மோசே சொல்லியிருக்காரு. கடன் பண்ணாதவன கல்லறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி கட்டளை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நீங்கள் என்னடான்னா அந்த கடவுள் மோசை மூலமாக சொன்ன அந்த கட்டளைலாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொர்பான் காணிக்கை கொடுத்து முடிச்சிருப்பா. கொர்பான் அப்படின்றது ஹீப்ரூ வேர்ட். கொர்பான் அப்படின்னா அது ஒரு மெத்தட் ஆஃப் ஆஃபரிங். அது என்னன்னாலும் கொடுக்கலாம். கொர்பான்ற காணிக்கையில் இதுதான் கொடுக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. எருது, காளை, ஆட்டுக்குட்டி பலி செலுத்துறது, இல்லாட்டி கிரெயின் ஆஃபரிங், சமாதான பலி, சுட்டரிப்பின் பலி, எந்த பலினாலும் செலுத்தலாம். இந்த கொர்பான்ற பேரில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்களுக்கு ஆதரவு யார், யூதர்களுக்கு அந்த டைமில் இருந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ்களுக்கு பண விஷயத்தில் ஆதரவாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக அழகாக ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்றாங்க. என்ன அப்படின்னா, நீ சும்மா அப்பா பார்த்து அம்மா பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, நீ கடவுளுடைய காரியத்தில் எங்களுக்கு நிறைய நல்லா பண்ணு. நீ அது வீட்டில் அப்பா அம்மா தானே பைபிள் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது பாரு, தகப்பனும் தாயும் கணம் பண்ணுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதில் சொல்லு கொர்பான் காணிக்க நான் கொடுத்துட்றேன், கோயிலுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லு. அப்படின்னா கொர்பான் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. என்ன அந்த கொர்பான் அப்படின்ற ஹீப்ரூ வேர்டுடைய எக்ஸாக்ட் மீனிங் அப்படின்னா கெட்டிங் க்ளோசர் டு காட், தேவனோடு நெருங்குவதுன்னு அர்த்தம். அதுதான் மீனிங். அந்த கொர்பான்ற வார்த்தைக்கு மீனிங் வந்துட்டு தேவனோடு நெருங்குவதுன்னு அர்த்தம். இவங்க என்ன சொல்கிறானுங்க, அதை வந்துட்டு அந்த வார்த்தைக்குரிய மீனிங் உண்மையாகவே என்ன, தேவனோட நெருங்குவது, அந்த காணிக்கையை தேவனுக்காக நான் செலுத்துவதன்படியால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொடுக்குற காரியத்தில் என்னுடைய சுயம் இழந்து என் மனம் வந்து நான் கடவுளுக்கு கொடுக்குறபடினால என் செல்ஃப் கொஞ்சம் சாக ஆரம்பிக்குது. அந்த ப்ராக்டிஸில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க ஆரம்பிக்குது. நான் அது மூலமாக ஹூ இஸ் காட்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐம் கெட்டிங் க்ளோசர் வித் காட். தேவனோடு நான் இணைய முயற்சி செய்கிறேன். அதெல்லாம் விட்டாங்க, அதெல்லாம் இல்லை. அதை கொர்பான்ற வேர்டு எடுத்துக்கிட்டாங்க, பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்பா அம்மா யாருன்னா கேட்டாங்கன்னா, இங்கே பாரு சொத்தை மொத்தம் கொர்பானா கொடுத்துட்டு போகிறோம் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி முடிச்சிரு அப்படின்ட்டு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. வேர்ட் ஆஃப் காட் ஆக்சுவலாக என்ன சொல்லுது, அந்த வேர்டுக்கு என்ன மீனிங், அந்த ஆஃபரிங் என்ன மீனிங், அதை ஏன் கொடுக்க சொல்லி வேர்டு என்ன சொல்லுது. இப்போ அவங்களுடைய ஆங்கிள்லேயே பார்ப்போமே. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் மோசே கொடுத்தது கட்டளை கொர்பான் காணிக்கணும் என்ன, வாசி பார்த்து படித்து பார்த்து என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் ட்ரூத்து. ஆனால் அந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, வேர்டு என்ன சொல்லுதோ அதை அப்படியே தவிர்த்து வேர்டையும் தாண்டி இவங்க ஒரு அத்தாரிட்டி எடுத்துக்கிட்டு, நான் சொல்கிறது நீ கேளுப்பா, இது நீ பண்ணுப்பா, முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்ட்டு தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில் அப்படி இருக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்லேருந்து பெரிய ஸ்தாபனம், ஆமாம், பெரிய சிஎஸ்ஐ ஸ்தாபனம், கத்தோலிக்க ஸ்தாபனம், பெரிய ஸ்தாபனங்களில் அங்கே இருக்கக்கூடிய குருமார்கள், ரபிமார்கள், ஐயருங்க, ஃபாதர்ஸுங்க, அவங்க தான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் போப் யாருன்னு எடுத்துக்கலாமே, தே ஹோல்ட் தி ஹையஸ்ட் அத்தாரிட்டி. யார் கொடுத்தா? அவங்களும் எடுத்துக்கிட்டது தான், யாரும் கொடுக்கலாம் கிடையாது, அவங்களும் எடுத்துக்கிட்டது தான். ட்ரெடிஷ்னலாக அப்படியே வந்தபடினால அது பெருசாக யாரும் கேள்வி கேட்கறது கிடையாது. நல்லா நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, just because I am being a pastor, I does not hold highest authority than the word of God. நான் வந்து ஒரு தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன்ற ஒரே காரணத்திற்காக, சர்ச் நடத்துகிறேன், நிறைய மக்கள் வராங்கன்ற ஒரே காரணத்துக்காக, கடவுளுடைய வார்த்தையாகிய பைபிளை விட அதிகமான அதிகாரம் எனக்கு கிடையாது. பாஸ்டராகிய நானும், அழைக்கப்பட்ட ஃபாதர் பாஸ்டராகிய நானும் உட்படுத்தி நம்ம எல்லாருக்கும் வேர்ட் ஆஃப் காட் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. எல்லாருமே வேர்டு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும், கிராஸ் கொஸ்டின் கேட்டு தான் ஆகணும். அதை விதண்டாவாதம் பண்ணக்கூடாது.
ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி தான் ஆகணும், டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிச்சி தான் ஆகணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். அது மூலமாக எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் காட் அண்ட் டு ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். எல்லா தனிநபர்களும் தேவன் யார் என்ற புரிதலை புரிந்துதான் ஆக வேண்டும். அந்த புரிதலில் தேவனோடு கூட ஒரு உறவில் இணைக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். தட் இஸ் கால்ட் சால்வேஷன். அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு தான் உன்னை பரலோகம் கொண்டு போகுமே தவிர பூமியில் செய்யக்கூடிய எந்த ஒரு ட்ரெடிஷன்ஸும் உன்னை பரலோகம் கொண்டு போக போகிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பெண்டிகாஸ்டல் சர்ச் கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிறது தான், we are not Pentecostal church. We don't fall for any denomination. We fall only for the word of God. இல்லை ஞாபகம் அவங்களுக்கு, நம்ம எந்த ஒரு உபதேசத்தையும் எந்த ஒரு ஸ்தாபனத்திற்கும் வர போகிறது கிடையாது. நமக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. சர்ச்சில் பணத்தை பற்றி எந்த ஒரு வேலையும் கிடையாது. நம்ம வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க போகிறோம். நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். கொஸ்டின்ஸ் 1க்கு 1000 கேள்வி கேளுங்க. வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லுதோ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். கடவுளுக்கு நெருங்கி வாழ போகிறோம். கடவுளுக்கு பிரியமாக இருந்தால் அவர் வரும்பொழுது அவரோட கூட பரலோகம் போக போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் அப்படின்ற பேரில் நான் சரி இப்போ அது உள்ள போனால் ரொம்ப டைம் ஆகிடும். ஏன்னா ஆக்சுவலி ஏசு அதை அட்ரஸ் பண்ணுறாரு. இதை வந்துட்டு நான் கான்டெக்ஸ்டுவலாக இன்றைக்கி நான் பேசணும் அப்படின்னா இதை நான் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஆனால் இது இந்த ஒரு பைபிள் ஸ்டடியில் அவ்வளோத்தையும் பேசி முடிக்க முடியுமான்னு தெரியல. இல்லாட்டி ஒரு நாள் பிளான் பண்ணலாம். எத்தனை ஸ்தாபனங்கள், ஆயிரக்கணக்கான ஸ்தாபனங்கள் இருக்குது உலகத்தில். அதில் மேஜர் டினாமினேஷன்ஸ் இந்த வேர்ல்டுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ஒரு டினாமினேஷன்லேயும் எந்தெந்த காரியத்தை நாங்கள் கண்டிப்பாக இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸாக ஹோல்டு பண்ணியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு வேர்ட் ஆஃப் காட் பேஸ் பண்ணி கரெக்டாக இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன். மேபி இன்னைக்கு பார்ப்போமே. இன்றைக்கி இந்தியாவில் இப்போ கிறிஸ்தவத்தில் பெரிய டினாமினேஷன் பார்த்தா யார் எடுக்கலாம்? கேத்தலிக் எடுத்துக்குவோம், சிஎஸ் எடுத்துக்குவோம், செவன்த்தில் எடுத்துக்குவோம், பெண்டிகாஸ்டல்ஸ் எடுத்துக்குவோமா, லூத்ரன்ஸ் கூட இருக்கிறாங்க. லூத்ரன் சிஎஸ்ஐ கிட்டத்தட்ட ஒன்று கிடையாது, கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போது என்னென்ன ட்ரெடிஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேத்தலிக் எடுப்போமே. ஃபர்ஸ்ட் கேத்தலிக் அப்படின்னா வந்து தே ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் ட்ரினிட்டி. ஸோ அது கண்டிப்பாக கரெக்டாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதை சார்ந்து வந்துட்டு மேரி வர்ஷிப் தப்பு, ஐடல் வர்ஷிப் தப்பு. அதுக்கு ஏதாவது பிப்ளிக்கல் எவிடன்ஸ் இருக்கா? கிடையாது. ஆண்டு கொடுத்த 10 கட்டளைகளில் முதல் கட்டளை என்னது? என்ன என்று வேறு தேவன் வேண்டான்ட்டாரு. அப்போ அங்கே மேரிக்கு ஆக்சுவலாக கேத்தலிசிசமில் கேட்டகிசம் புக்னால கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் இருக்குங்கிட்ட, புக்கே வச்சுருக்கேன். கேட்டகிசமில் வந்துட்டு மேரி இஸ் நாட் காட் அப்படின்றது தெளிவாக வச்சுருக்காங்க. ஆனால் லோக்கலில் இருக்கக்கூடிய கேத்தலிக் சர்ச்சஸ் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வழிபாடு முறைகள் அவங்க பாட்டு போயிட்டே வந்துடுறாங்க. ஸோ அது கண்டிப்பாக கிடையாது. காடுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் ரெவரன்ஸ், மரியாதைக்குரிய அந்த ஒரு காரியத்தை வந்து கடவுளை தவிர்த்து யாருக்கு தர முடியும்னு கேட்டால் யாருக்கும் தர முடியாது. ஸோ அங்கே அதை செய்கிறது அவங்க தப்பு. ட்ரினிட்டி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா? ஆமாம், கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம யாரையுமே ஃபுல்லாக கண்டம் பண்ணவும் தேவையில்லை. ஒரு விஷயம் தப்புன்ன உடனே அவன் மொத்தமாகவே தப்பு அவ்வளோதான் அப்படி முடிக்க தேவையில்லை. கரெக்டாக இருக்கிற விஷயத்தை கரெக்டுன்னு சொல்லி தான் ஆகணும். நம்ம ரொம்ப பேலன்ஸ்டாக கர்த்தருடைய வார்த்தையை மக்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம சமுதாயத்தில் பார்த்து தான் ஆகணும். அதுவே நமக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ், அதுவே ஒரு பெரிய லேர்னிங் கிளாஸ் நமக்கு. ஆக்சுவலாக எந்த ஒரு விக்கிரகத்தை சுரூபத்தை உண்டாக்க நமஸ்கரிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கட்டளை தெளிவாக, செகண்ட் கட்டளை, கமாண்ட்மெண்ட் நம்பர் 2. ஆனால் விக்கிரகங்கள் செய்கிறது, வெனரேஷன் ஆஃப் ஐடல்ஸ் அப்படின்றது கத்தோலிசிசமில் இருக்குது. ஸோ வி கேன் நெவர் அக்செப்ட் தட். வேர்ட் ஆஃப் காடோட ஹையஸ்ட் அத்தாரிட்டி யாரும் எடுத்துக்க முடியாது. ஸோ இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். சும்மா 1-2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்கிறேன். சிஎஸ்சிக்குள்ள வருவோமே. சிஎஸ்சிக்குள்ள வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க? சர்ச்சில் ஓட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஓட் பண்ணுவாங்க. ஓட் பண்ணி தான் வந்துட்டு அதுக்கு கேபினட் மெம்பர்ஸு ஆட்கள் இருப்பாங்க. அவங்க ஓட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய பிஷப் மாரில் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய பணம் கொடுத்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி பெரிய பஞ்சாயத்து நடக்கும். நானும் நேரில் பார்த்துருக்கேன். எங்கள் வேலூரில் இருக்குது. எல்லா ஊர்லேயும் அப்படி தான் பண்ணுறாங்க. எல்லாமே ஆரம்பத்தில் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. எந்த இடத்துல பணம் அதிகமாக வர ஆரம்பிக்குமோ அந்த இடத்துல அது ஒரு ஸ்பிரிட் லெட் ஆர்கானிக்காக இருக்கிறத விட்டுட்டு ஸ்பிரிட் ஆஃப் காட் அவாய்ட் பண்ணி ஆர்கனைஸ்டாக மாற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. ஆர்கனைஸ்டு வரும்போது வந்துட்டு நான் ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேணும், நிறைய சட்டத்திட்டங்கள் வேணும். அங்கே தான் எல்லா குளறுபடியும் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது சிஎஸ்சின்னு சொல்லி வரும்போது என்ன ஆகுது? ஓட்டிங் சிஸ்டம் வச்சிடறாங்க. ஓட்டிங் சிஸ்டம் ஆக்சுவலாக பேபிலோனியன் மெத்தடா இல்லை இஸ்ரேல் மெத்தடான்னு கேட்டால் இட்ஸ் அ பேபிலோனியன் மெத்தட். இட்ஸ் அ பேகன் ஃபேக் காட்ஸ் அண்ட் காடஸஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய, இல்லாட்டி டெவில் அண்ட் ஈவில் ஃபாலோ பண்ணக்கூடிய
மித்தாலஜிக்கல் பேகனிஸ்டிக் ப்ராக்டிசஸ் தான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னைக்கு சர்ச்சஸ் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பிப்ளிக்கில் பார்த்து எப்படி இருக்கும், ஆக்ட்ஸ் சாப்டர் 6 ஆதி திருச்சபையில் பீட்டர் என்ன பண்ணார், மக்கள் கூட்டங்கள் சபை நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்கள விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் தேவை, விசாரிக்க ஆட்கள் இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டும் வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு 3 க்ரைட்டீரியாவில் யாரெல்லாம் இந்த க்ரைட்டீரியா மேட்ச் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பிரிட் ஆஃப் காட்ல லீட் ஆகப்பட்டு வேதத்தின் அடிப்படையில் பரிசுத்தாவில் நிரம்பியவர்கள், கர்த்தருடைய வார்த்தையில் தேறியவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள், இந்த மாதிரி ஒரு சுய கிரியைகளில் நற்சாட்சி பெற்றவர்கள், கர்த்தருடைய வார்த்தையில் தேறிய நாட்கள், பரிசுத்தாவில் நிரம்பியவர்கள், ஸ்பிரிட் லீடிங்கில் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்து வேர்ட் ஆஃப் காட்ல தெளிவாக இருக்க ஆட்கள் யாருன்னு பார்த்தாங்க. அது பார்த்ததில் வந்துட்டு அப்படி தான் பார்த்து சூஸ் பண்ணாங்க. அப்படி சூஸ் பண்ண காரியம் கவனிங்க, அப்படி சூஸ் பண்ண காரியம் சர்ச் மக்களுக்கு ஓகேவா இருந்துச்சு. நான் தான் தலைவர், நான் சொல்கிறவன் தான் லீடர்னு அப்படி சும்மா யாரும் முடிச்சுட்டும் போயிடல. அதே ஸ்பிரிட்டில் லீடாகி வரக்கூடிய ஆட்களுக்கு கரெக்டாகவும் இருந்தது, எல்லோரும் அக்செப்ட் பண்ணவும் செஞ்சாங்க. சரிங்களா? ஆனால் இன்றைக்கி அது கேத்தலிக் இது சிஎஸ்சி சர்ச்சில் பண்ணுறாங்களா? பண்ணுறது கிடையாது. அப்படி அடுத்து 7th நிறைய ஆனால் நல்ல விஷயங்கள் என்ன, ட்ரினிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் கெட்ட விஷயம் என்ன, ட்ரினிட்டி என்னன்றது போதிக்கிறது கிடையாது. ஸோ நிறைய குளறுபடிகள் இருக்குது. சரி, அதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன, விமன்ஸ் வந்து பாஸ்டர்ஸாக போடுறது, மெயின் லைன் லீடர்ஸாக விமனை போடுறது சிஎஸ்சி சபைகளில். பிப்ளிக்கலாக இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். இட்ஸ் டெட் அகெயின்ஸ்ட் தி வேர்ட் ஆஃப் காட். கிடையவே கிடையாது. அது வந்து அவருடைய குளறு. 3வது 7th வருவோமே, நியாயப்பிரமாணத்துடைய சாபத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார். எதனால விடுதலையாக்கினார்? அப்போஸ்தலர் 13:39 நினைக்கிறேன் நான். அதில் வந்துட்டு பவுலுடைய முதல் பிரசங்கத்தில் பவுல் தெளிவாக சொல்கிறாரு, எந்த நியாய பிரமாணத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி we are not qualified because we could not completely follow the law and show ourselves that we are qualified அப்படி நிற்கிறீங்களோ, எந்த நியாய பிரமாணத்தை பின்பற்ற முயற்சி செஞ்சு அந்த நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ண முடியாமல், ஐயோ நாங்கள் தகுதியாக முடியலையே, அந்த பிரமாணத்தை எங்கேயாவது ஒருத்தர் மிஸ் பண்ணிடுவோம்னு கதற பற்றியா, அந்த மாதிரி நாட்கள் எவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்களோ அவர் ரத்தத்தால் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள் அப்படின்றது தான் முதல்ல பவுல் பிரசங்கம் பண்ணார். ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணம் உண்டுன்னு சொல்லி, சனிக்கிழமை தான் சர்ச் நடத்தணும்னு சொல்லி, ஓய்வு நாள் ஆசரிக்கணுன்ற பேரில் அதையும் அறகுறையாக பண்ணி 7th டேன்ற பேரில் இன்னும் சட்டங்கள் உண்டுன்னு சொல்லி அதையும் ஜஸ்டிஃபை பண்ணி தப்பாக பேசிக்கிட்டு இருக்க 7th டேன்ற பெரிய ஆர்கனைசேஷன் உலகம் ஃபுல்லாக இருக்க தான் செய்யுது. இது இல்லாமல் தெய்வத்துவத்தினுடைய உபதேசங்களை மாற்றி போதிக்கிற கள்ள உபதேசிகள் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க? ட்ரினிட்டி 100% கரெக்டு தெய்வத்துவத்தில், அதை தவிர்த்து வேறு எதை பேசினாலும் தப்பு தான். ஆனால் இன்றைக்கி திருத்துவத்தையே ட்ரினிட்டின்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மாடலிசம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஒன்னஸ் பென்டிகாஸ்டல்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தப்பாக தான் தெய்வத்துவத்தையே மக்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஸ்பிரிச்சுவல் சர்ச்சுன்னு ஆவிக்குரிய சபைகள்னு சொல்லக்கூடிய லோக்கல் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ். மார்மன்ஸ் தப்பு. ஜோசப் ஸ்மித் ஸ்டார்ட் பண்ண மார்மன் சர்ச் 100% தப்பு. லுத்ரன்ஸ் இயேசு பாவத்தை கம்ப்ளீட்டாக மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி பைபிள் தெளிவாக சொல்லுது. விசுவாசிக்கிற யாராக இருந்தும் அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுன்னு பைபிள் தெளிவாக சொல்லுது. ஆனால் லுத்ரன்ஸ் என்ன விசுவாசிக்கிறாங்க? ஜென்ம பாவம் உண்டு, கர்ம பாவம் உண்டு. கேட்டால் மன்னிப்பார், ஆனாலும் அந்த ஜென்ம பாவம் கர்ம பாவம் இன்னும் இருக்குது, நம்ம அது வழியாக தான் வாழ்ந்துனுக்கிறோம் அப்படின்ட்டு கர்மாவையும் அவங்களுடைய பூர்வீக ஜென்ம பாவத்தையும் இன்னும் ஆண்டவர் முடிக்கலன்ற மாதிரி ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் சர்ச்சு பாஸ்டர்ஸ் ஃபாதருங்களே அதை நம்பின்னு தான் இருக்கிறாங்க. அன்பிப்ளிக்கல், வசனத்துக்கு அகெயின்ஸ்டா முரண்பாடான காரியம், பைபிளுக்கு அதான் திருப்பி சொல்கிறேன். ஹூ ஹோல்ஸ் தி ஹையஸ்ட் அத்தாரிட்டி அப்படின்னு கேட்டால் பைபிள் ஹோல்ஸ் தி ஹையஸ்ட் அத்தாரிட்டி. யாருக்கு அதிகபட்சமான அதிகாரம் உண்டுன்னு கேட்டால் மொத்த மனிதனத்திற்குமே கடவுள் கொடுத்த கடவுளுடைய வார்த்தை தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டியாக இருக்குது. அதனால பலவிதமான உபதேச கோளாறுகள் பிரச்சனை. இப்போ என்னன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி தரதே அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவர்கள்னு சொல்லக்கூடிய ஃபாதர்ஸ், பாஸ்டர்ஸ், ஐயர்மார்கள் யாருனா இருக்கட்டும், என்ன நேம்னா இருக்கட்டுமே, இல்லை பிரதர்ஸ் யாருனா இருக்கட்டுமே, அவங்க தானே இதை ஃபாலோ பண்ண சொல்லியே தராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா மனிதனுடைய பாரம்பரியங்களை உபதேசமாக்கி, ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் போய் சர்ச்சில் யாருன்னா ஒருத்தர் பாஸ்டர்கிட்ட கேட்டா இல்லை ஃபாதர்கிட்ட கேட்டால் ஒரு பொருத்தனை பண்ணுங்க, கடவுளுக்கு இதை நீங்கள் செய்வீங்கன்னு ஒரு ஆலயத்துக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, கடவுள் செஞ்சுருவார் உங்களுக்கு. அது உங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா உடனே அந்த பொருத்தனை வந்து செலுத்துறது. இது பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அந்த மாதிரி பொருத்தனையில் எதிர்பார்க்கறதே கிடையாது. என்ன கேட்குறாரு? நான் உன் வாழ்க்கையை கரெக்டாக பார்த்துக்கிறேன், நீ நம்புனீன்னா நான் லைஃப் நல்லா பார்த்துக்கிறேன், நானே உன் கூட இருந்து நானே உன்னை லீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் தேவன் தந்து அவர் நமக்குள் வாசம் பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்ம அழகாக லீட் பண்ணுறாரு. நம்ம அதெல்லாம் we are least bothered about that. அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அது எவன் கேட்டான் அதெல்லாம் போ என்ன பண்ணுன்னு சொல்லு, பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இயேசு இதான் ஃபுல்லாக அட்ரஸ். அப்போ இந்த மாதிரி அப்படிலாம் கவனிங்க,
சபையினுடைய வழிபாடு முறைகளை வைராக்கியமாய் பின்பற்றி கர்த்தருடைய வார்த்தை என்னன்றதை குறித்து சுத்தமா தெளிவே இல்லாதவர்களை பார்த்து இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை டைரக்டா சொல்றாரு, உங்க வாயினால் என்ன துதிக்கிறன்ற பேர்ல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா சொல்ற, பிரைஸ் லார்ட் சொல்ற, ஸ்தோத்திரம் பண்ற, பாட்டு பாடுற, பைபிள் வாசிக்கிற, எல்லாம் பண்றோம். வாய் இந்த வேலையெல்லாம் பார்க்குது. ஆனா உன் இருதயம் எங்க இருக்கு? உன் இருதயம் ஆண்டவர் கடவுள் தெளிவா சொல்றாரு, உன் இருதயம் என்கிட்டவே இல்லவே இல்லைன்ட்டாரு. ட்ரெடிஷ்னலா பாரம்பரியமா உன்னுடைய போதகர்ன்ற பேர்ல எவனோ ஒருத்தன் சொல்லித்தர ஒரு காரியத்தை நீ பண்ணிக்கிட்டே இருக்கிற. ஆனா கடவுளுடைய கட்டளைகளுக்கு நீ எதுவுமே கீழ்படுகிறதே இல்லையே. நீங்க இதுக்கு எப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். திருப்பி நம்ம மார்க் 7ஆம் அதிகாரம் நீங்க மத்தேயுக்கு வாங்களேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம் பாருங்க. 8 vows 8. சரி, அப்படியே வேகமா வாசிக்கிறேன் ஒரு முறை, கவனிக்கிறீங்களா? கம்மி தான் இருக்கு வசனங்கள். இது அப்படியே வாசிக்கிறேன், கவனிங்களேன். 8 ஐயோ சொல்லுவார் இயேசு இந்த யூதர், இந்த பாரம்பரிய குருமார்கள் அவங்கள பார்த்து, மாயக்காரராகி வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷன் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறது. இதெல்லாம் பேசினா பயங்கரமா பேசலாம், அவ்வளோ ட்ரூத் இருக்குள்ள. பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகி வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. 2வது, பார்வைக்கு நீண்ட நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். மாயக்காரராக வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. 3, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியும் சுட்டித் தருகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ. 4, எவனாயிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதில் ஒன்றும் இல்லை என்றும், எவனாயிலும் தேவனத்தின் பொன்னில் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகடரே குருடரே, எது முக்கியம், பொன்னோ பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதில் ஒன்றும் இல்லை என்றும், எவனாகிலும் அதன் பேரில் இருக்கிற காணிக்கை பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே குருடரே, எது முக்கியம், காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாயிருக்கிறவர்கள் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. 5, நீங்கள் ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு, நீதி இல்லை, இரக்கம் இல்லை, விசுவாசம் இல்லை. ஆனா ஒருத்தலாம் வெந்தயம் சீரகம் தசபாகம் கரெக்டா செலுத்துறாங்க. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளை விட்டுவிடாது இருக்க வேண்டுமே. குருடரான வழிகாட்டிகளே, கொசுக்கில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுகிறவர்களாக இருக்கிறீர்கள். என்ன ஒரு கம்பாரிசன்ல, கொசு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி வடிகட்டி எதுன்னு தெரியல, மேபி பாலா ஜூஸ் ஏதோ சம்திங், அவ்வளோ தெளிவாக இருக்குது. அதை கையை கழுவு, அதை பண்ணு, இதை பண்ணு, கிளீனாக அதை செய், இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், இப்படிலாம் பண்ணுற. ஆனால் நீ பண்ணுற செயல்லாம் பார்த்தா ஒட்டகத்தையே முழுங்கிடுறியாடா. அடுத்து பாருங்க, போஜன பதார்த்தங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினால் மனிதத்தினால் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயனே, போஜன பதார்த்தங்களின் வெளிப்புறமும் சுத்தமாகும்படி, அவைகளில் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகள் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகி வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. 6, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். வெளியே பார்த்தா அழகாக வெள்ளையடிக்கப்பட்டு பக்காவாக இருக்குது கல்லறை திறந்து பார்த்தா உள்ள நாரும் டெட் பாடி, அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க அப்படின்னு. அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்களாய் நீதிமான்கள் என்று புறம்பே காண்பிக்கிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயக்காரராகி வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. 6, 7, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட கூட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழிக்கு உடன்பட்டிருப்போம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கும் புத்திரராக இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாக இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, விரியன்பாம்பின் குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும்
ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவையில் அறைகிறீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துரத்தி விடுகிறீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான இரத்தப்பழி எல்லாம் உங்கள் மேல் வரும்படிக்கு இப்படி செய்வீர்கள். இவில் எல்லாம் இந்த சந்ததி மேல் வரும் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ எத்தனை ஐயோ ஏசோ அவங்கள சொல்றாரு பாரு. இதெல்லாம் யார் மேல எக்ஸாக்டா சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மனிதனுடைய கட்டளைகளை உபதேசங்களாக்கி அதை வைராக்கியமாய் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே ஐயோ தான், மாற்று கருத்தே கிடையாது. தொடர்ந்து வாசிப்போம் நம்ம மார்க் 7 அதிகாரத்தில் 14 இருந்து பாருங்க. பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, இந்த கான்ட்ராஸ்ட் நல்லா பாருங்களேன். அவங்ககிட்ட டேரக்டா சொல்லே இருக்கிறார். அப்போ டக்குனுப்பா எல்லாம் கவனி, இங்கே வா, இவன் கேட்க மாட்டாங்க, எல்லாரும் கவனிங்களேன் அப்படின்ட்டு என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். செவி கொடுக்கறது முக்கியம் இல்லை, உணரணும். நிறைய பேர் நல்லா காது எடுத்து கேட்போம், ஆமான்னு ஒத்துக்குவோம். ஆனால் ரியலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறோமா, அதுதான் ஆண்டவர் செக் பண்ணுறாரு, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது எல்லாம் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளை அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறவனுக்கு ஒருவன் காது உள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன ஊமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதெல்லாம் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா அப்படின்ட்டு இயேசு ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்றார். இயேசு என்ன சொன்னார்ன்றதா உங்களுக்கு சீஷர்களுக்கு புரியல. ஆண்டவரே, நீங்க என்ன பேரபிள், என்ன ஓமை சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, எங்களுக்கு ஆக்சுவலா புரியல. ஏன்னா மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ள போற விஷயம் அவனை தீட்டுப்படுத்தாதுன்னா உங்களுக்கு புரியாதா அப்படின்ட்டு இப்பதான் வந்துட்டு நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க மார்க் 7 அதிகாரத்தில் ஸ்டார்டிங் என்ன பார்த்தோம்? ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. யார் ரைஸ் பண்றது? வேத பாரகர்கள், பரிசேயர்கள் சொல்றாங்க. என்ன கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க? நாங்கள் வந்துட்டு எங்களோட முன்னோருடைய வழக்கத்தின்படி கையை கழுவாமல் சாப்பிட மாட்டோம், நாங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டை மொத்தமாகவே அவர் டார்கெட் பண்ணி, இந்த மாதிரி நிறைய தப்பு நீங்கள் பண்ணுறீங்கடா, மனிதர்கள் சொல்லி கொடுத்த லோக்கல் ப்ராக்டிசஸை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக பண்ணிக்கிட்டுக்கிறீங்க, ஆனால் காட் சொன்ன கமாண்ட்மெண்ட்டை நீங்கள் விட்டுட்டீங்க மொத்தமாகவே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக தான் அவங்க கேள்வியை அட்ரஸ் பண்ணி முடிகிறார். மனுஷனுக்குள்ளே போகிறது எதுவுமே அவனை தீட்டுப்படுத்தாது, அவனுக்குள்ளிருந்து புறப்பட்டு வெளியே வருகிறது அவனை தீட்டுப்படுத்தும் அப்படின்றாரு. அது சீஷர்களுக்கு புரியல. ஆண்டவர் சொன்னீங்க, என்ன மீனிங் அதுக்கு அப்படின்றப்போ அதையே சொல்கிறாரு, நீங்கள் இவ்வளவு உணர்வு இல்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்றும் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றில் போகிறது. எது? சாப்பாடு. என்ன கேள்வி கேட்டாங்க? கை கழுவாமல் சாப்பிட்றதை பற்றி கேட்டாங்க. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாக நீங்கி போகும். சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட், பாடிக்கு அதெல்லாம் நெசசரி இல்லையோ அதெல்லாம் வந்து எக்ஸ்கிரீஷனாக யூரினா எக்ஸ்கிரீட் ஆகிடும், ஃபுல்லாக வெளியே போயிடும். எதுவுமே உள்ளே இருக்க போகிறது கிடையாது, வெளியே போயிடும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படின்னு சொல்றாரு, மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். ஒரு 13 காரியங்கள் இயேசு சொல்றார். பொல்லாதவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஒரு பேசிக்கான உபதேசமே காலகாலமாக சர்ச்சின்ற பேரில் ஃபாலோ பண்ணி ஒரு அடிப்படையான டாக்டரின், அடிப்படையான ஒரு சத்தியமே இன்னும் தெரியல உங்களுக்கு. அப்போ என்ன ஏசுங்க ஆக்சுவலாக இதை கோட் பண்ணுறாரு? லெவிட்டிகஸில் வந்துட்டு அந்த லெவிட்டிக்கல் லா, ஃபுட் லா பற்றி ஏசுங்க பேசிகிட்டு இருக்காரு. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தின்படி சுத்தமான மிருகம், அசுத்தமான மிருகம்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் இருக்குது. 4 கால் உள்ள மிருக ஜீவன்களில் வந்துட்டு வெறிகுழம்புள்ள காலில் வந்துட்டு பிரிவினைகள் இருந்தால் சாப்பிடக்கூடாது, பிரிவுகள் இல்லாமல் இருந்தால் சாப்பிடலாம். பன்றிகள் போல மிருகங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பறவை வகைகளில் புழுக்குத்திகளை போல பறவைகளை சாப்பிடக்கூடாதுன்னு இருந்தது. அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். மீன் வகைகளில், தண்ணியில் வந்துட்டு மீன் வகைகளில் வந்துட்டு செதில் இருக்கிற மீன் தான் சாப்பிடணும், செதில்கள் இல்லாத மீன்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னாரு. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் சுத்தமான மிருகம், அசுத்தமான மிருகம்னு சொல்லி இயேசு மனிதனாய் வந்து மனிதனுடைய பாவத்திற்கான விலைக்கிரயத்தை சிலுவையில் செலுத்தி முடிக்கும் வரைக்கும் ஆண்டவருடைய பார்வையில்
ஸ்பிரிச்சுவல் சின் மாத்திரம் கிடையாது, அது மட்டும் அன்கிளீனா ஆண்டு பார்க்கல. ஆவிக்குரிய விதங்களில் செய்கிற பாவங்களை மாத்திரம் கர்த்தர் வந்து அசுத்தமாக பார்க்கல. கர்த்தருடைய பார்வையில் சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமாக, உடல் தோற்றத்திலிருந்து டாய்லெட் போகிற விஷயம் வரைக்கும், ஃபுட்டு சாப்பிட்ற விஷயத்துலேருந்து, கல்ச்சர்லேருந்து, ட்ரெஸ் கோட்லேருந்து, லாங்குவேஜ்லேருந்து, குளிக்கிறதுலேருந்து, அசுத்தன்ற பேரில் எல்லாத்தையுமே ஆண்டு நிறைய விஷயங்கள் தப்புன்னு, இதெல்லாம் அசுத்தம் என்கிட்ட வராதுன்ட்டார், செய்யாதன்ட்டார். இப்போ இயேசு சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்த பிறகு மனிதனுடைய பாவத்தை கர்த்தர் முழுமையாய் மன்னித்தபடினால இப்போ அதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, அசுத்தன்ற அசுத்தம் தான், இல்லைன்னு சொல்ல வரல நான். ஆனால் அது எதுவும் ஒன்று தீட்டுப்படுத்தாதுன்னு இயேசு சொல்லிட்டார். இப்படி என்ன உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிடு, பிரச்சனை இல்லை. போதை பழக்கம் மட்டும் வேண்டாம். ஆமாம், என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிடுன்னு மாட்டி சாப்பிட்ருவீங்க, மொத்தமாக சாப்பிட்ருவீங்க. ஆமாம், போதையை உண்டாக்குகிற காரியங்கள் வேண்டாம். அப்போது அவனை கம்ப்ளீட்டாக தீட்டுப்படுத்துதுன்றாரு. அப்படின்னே சொல்லி நீ என்ன சாப்பிட்டாலும் அது ஆசன வழியாக டாய்லெட்டை போயிட போகுது, அவ்வளோதான். ஆனால் உன்னை எது தீட்டுப்படுத்துது தெரியுமா? நல்லா கவனி. உன் வாய் வழியாக நீ சாப்பிட்ற காரியம் உன்னை ஆக்சுவலாக தீட்டுப்படுத்தலை, அது ஆசன வழியாக போயிட போகுது. ஆனால் உன் வாயால் நீ ஆண்டர் துதிக்கிற பற்றியா, அது ரிச்சுவலாக இருக்குது, அது பாரம்பரியமாக இருக்குது, அது சும்மா ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ஒரு 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 டைம் பீயிங்க்கு ஃபார் த சேக் ஆஃப் சம்திங் அப்படின்ற மாதிரி பண்ணுகிறீங்க. ஆனால் இருதயம் எங்கே இருக்குது? ஆண்டோட தூரம் இருக்குது. பொல்லாத சிந்தனைகள் இருதயத்தில் இருக்குது, விபச்சாரங்கள் இருக்குது, களவுகள் இருக்குது, பொருளாசை இருக்குது, பெருமை இருக்குது, கபடு இருக்குது, காமவிகாரம் இருக்குது, கோபம் இருக்குது, மதிக்கெட்டத்தனமான காரணங்கள் இருக்குது, வன்கண்கள் இருக்குது, தூஷணங்கள் இருக்குது, இல்லை திருடுறது இருக்குது, களவு திருடுறது இருக்குது, வேசித்தனம் இருக்குது. இது எல்லா பொல்லாத சிந்தனை இருக்குது. இந்த பொல்லாத சிந்தனைகள் உள்ள இருக்குது பற்றி அது ஒன்று தீட்டுப்படுத்துதுன்றது இன்னும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. ஆனால் சாப்பாடு ஒன்று தீட்டுப்படுத்துப்பதா? இப்படி நல்லா கவனிங்க. இந்த ப்ராப்ளம் நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியானிட்டியில் நிறையவே இருக்குது. என் வாழ்க்கையில் நான் நினைச்ச காரியம் நடக்கலை, என்ன பண்ணால் நடந்துடும், முட்டி போட்டு சோம்பு நடந்துருமா, இப்படி பண்ணால் நடந்துருமா, அதை செஞ்சுட்டே நடந்துருமா, இப்படி பொருத்தனை பண்ணிட்டே நடந்துடுமா, நான் இப்படி கமிட்மெண்ட் கடவுளுக்கு கொடுத்து நடந்துடுமா. உன்னுடைய காரியத்தை நீ நடத்திக்கணுன்ற காரணத்திற்காக, அது கடவுளுக்கு மேபி சித்தம் இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றிலாம் உனக்கு கவலையே இல்லை. உன் இருதயத்தை ஆண்டோட தூரம் வச்சுட்ட, என்ன பண்ணோம்? 1000 ப்ரைஸில் ஒரு 1000 ப்ரைஸ் வாசிடுவோமா? வாசிடலாம். இது இப்போ மேலே கொறுப்பான் காணிக்க கொடுத்துடலாம். சர்ச்சுக்கு என்ன செய்யணுமா செஞ்சிடலாம். இதெல்லாம் பண்ண நான் நினைச்சு நடந்துடுமா? ஒருவேளை நீ நினைக்கிற காரியங்கள் தேவனுக்கு சித்தம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அப்போ உன் வாயால் ஆண்டரை துதிச்சு உன் இருதயம் கர்த்தரோட தூரமாக இருக்கும் பொழுது நீ கிறிஸ்டினாக தான் இருப்ப. எல்லா கிறிஸ்டினில் இருக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ், ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவேன். as long as your heart is not towards God, if you don't set right your hearts towards God, ஆண்டவர் உன்னை திரும்பி கூட பார்க்க போது கிடையாது. உன் இருதயம் தேவனுக்கு எதுவாய் செம்மைப்படவில்லை என்றால், சீர்படுத்தப்படவில்லை என்றால், இருதயத்தின் யோசனைகள், நினைவுகளை முழுசா ஆண்டவர்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குது, இது கிடைச்சதுன்னா என் லைஃப்பில் நான் பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன் நான். ஆனால் உங்களுக்கு இது சித்தம் இல்லைனா பரவாயில்ல உங்களுக்கு, ஆனால் நீங்கள் என் லைஃப்பில் வேண்டாம்னு நினைக்கிறீங்களா, நான் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன். அந்த ஒரு கமிட்மெண்ட் யாரால பண்ண முடியுமோ அவன் மட்டும்தான் அவன் இருதயத்தை ஆண்டர் கொடுத்தான்னு அர்த்தம். அப்போ அந்த இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த இருதயத்திலிருந்து வரக்கூடிய அசுத்தங்கள் உன்னை தீட்டுப்படுத்துது பற்றியா, அதை கர்த்தர் முழுமையாக மன்னிச்சு உன்னை கிளென்ஸ் பண்ணுவார். இல்லாட்டி உன் இருதயத்தை தூரம் வச்சுக்கிட்டு நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, படுத்துன்னு ஜெபம் பண்ணு, கையை தூக்கி ஜெபம் பண்ணு, மெழுகுபத்தி ஏற்றி ஜெபம் பண்ணு, வேளாங்கண்ணி கோயிலில் போய் முட்டி போட்டுனே நடந்து போ, படுத்து உருளு, நீ என்னன்னாலும் பண்ணு, இது எதையுமே ஆண்டவர் அங்கீகரிக்க போகிறதே கிடையாது. புக் ஆஃப் ஆக்ஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புக் ஆஃப் ஆக்ஸில் வாசிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், அவருக்கு நீ என்ன கொடுத்து அவரை திருப்திப்படுத்த முடியும்னு சொல்லி பவுல் கேட்குறாரு. அவர் காட்ரா, ஹீ இஸ் காட். என்ன பிரைப் பண்ணி நீ காடை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு நினைக்கிற? ஜேம்ஸ் சாப்டர் 1 வாசிக்கிறோம், யாக்கோபு 1 அதிகாரத்தில், அவர் பாரபட்சமே பார்க்க மாட்டாராம்மா, அவர்கிட்ட பார்ஷியாலிட்டியே இல்லையாம்மா, அவர்லாம் உன்னால பிரைப்லாம் பண்ண முடியாது, லஞ்சம்லாம் கொடுத்து அவர் ஏமாத்தலாம் முடியாது. விக்கிரகத்தை தெய்வமாய் கொண்டு நான் எக்ஸாம்பிள் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா சாமிக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன், 2 பேர் தேங்காய் உடைக்கிறான் பத்தியா, அவனுக்கும் நான் எக்ஸாம்பிள் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா நான் வந்துட்டு சர்ச்சில் போய் ஒரு 100 மெழுகுபத்தி ஏற்றி வைக்கிறேன்னு சொல்கிறான் பத்தியா, என்ன வித்தியாசம் 2 பேருக்கும்? ஒரு வித்தியாசமும் கிடையாது, ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது.
ஆமாம், கடவுள் வந்துட்டு 100 மெழுகுபத்தி எல்லாம் பிச்சை எடுத்துக்கிறாரு. நீ தர 100 மெழுகுபத்தியில் தான் அவர் பரலோகத்தில் லைட் ஏற்றி வைக்க போகிறாரு. சும்மா அதெல்லாம் கம்ப்ளீட் நான்சென்ஸ், மீனிங்லெஸ். நான்சென்ஸ்ன்ற வேர்ட் ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இட்ஸ் மீனிங்லெஸ், அர்த்தமில்லாத, அர்த்தமற்ற காரியங்கள், பிரயோஜனம் இல்லாத காரியங்கள். பைபிள் வாசிக்கும் போது வாட் ஆக்சுவலி காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் யூ அப்படின்ற கேள்வி இது வரைக்கும் நம்ம கேட்டதும் கிடையாது. பைபிள் அதை பற்றி சொல்லுதுன்றதை பற்றி நம்மளுக்கு கவலையும் கிடையாது. ஏதோ ஜெபிக்கிறோம், ப்ரேயர் பண்ணுறதே நம்ம ஒரு சுயநலத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இங்கே ப்ரேயராகவே இருக்குதுல்ல. இல்லை, இன்னைக்கு ப்ரேயர் வந்துட்டு என்ன சொல்கிறது, ப்ரேயர் ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ப்ரேயர் ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் கிராட்டிடியூட்னஸ். என்ன கிராட்டிடியூட்னஸ்? த சாக்ரிஃபைஸ் வாட் ஜீசஸ் ஹஸ் டிட் இன் த கிராஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் அஸ். ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு தான் இங்கே வந்துட்டு ஜெபமே வரணும். ஜெபம் என்பது கடவுளோடு இருக்கக்கூடிய உறவை சார்ந்து வரணும். கேட்டு வாங்கிக்கலாம் அதுக்குள்ளே இருக்கக்கூடாது ஜெபம். இன்னும் நிறைய பேர் எதனா தேவைன்னா மட்டும் தான் ப்ரேயரையே வருவான்றவங்கள ப்ரேயரே பண்ணுவான். அது என்ன அர்த்தம்? அதுக்கு சுயநலவாதி, தான் சுயநலத்தை திருப்தி செய்து கொள்வதற்காக ஜெபம் என்ற பேரில் ஆண்டவர்கிட்ட பேச வரான். Prayer has to come out of relationship. Prayer has to come out of understanding. Prayer has to come out of love. Prayer has to come out of fellowship. ஜெபம் என்பது தேவனோடு இருக்கிற ஐக்கியத்து நிமித்தமாக வரணும். ஜெபம் என்பது அப்பா கிட்ட பேசணுன்ற ஒரு ஆசையில் வரணும். ஜெபம் என்பது தேவனோடு கொண்டிருக்கிற உறவின் நிமித்தமாக வரணும். ஜெபம் என்பது எனக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் நிமித்தமாக வரணும். ஜெபம் அப்படின்றது வந்துட்டு இயேசு எனக்காக செய்த தியாகத்தை அறிந்து நன்றியுள்ள இருதயத்தோடு, எனக்கு எவனுமே இந்த மாதிரி பண்ண மாட்டான், இயேசு எவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை எனக்காக பண்ணியிருக்காரு, எப்படின்னா அவர்கிட்ட பேசாமல் இருக்க முடியும்? அப்படி இருக்கணும் ப்ரேயர் அப்படின்றது. நம்ம தேவைக்காக மட்டும் தான் இங்கே ப்ரேயரே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சுயநலத்தின் வெளிப்பாடாக தான் இங்கே ஜெபம்ன்ற பேரில் வந்துகிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே பாரம்பரியம். இது எதையுமே கடவுள் விரும்புறதே கிடையாது. அப்போ நமக்குள் போகிற காரியங்கள் நம்மளை தீட்டுப்படுத்தாது, நமக்குள் இருந்து வரக்கூடிய காரியங்கள் தான் நம்ம தீட்டுப்படுத்தும். தொடர்ந்து வாசிக்கலாம். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பும்படிக்கு அவர் மறைவாக இருக்க கூடாமற் போயிற்று. அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோ பேனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக புரியுதுங்க. இயேசு வந்துட்டு அநேக இடங்களில் இதை வெளியே தெரிய வேண்டாம், சொல்லாத அதுக்கெல்லாம் பல விதமான ரீசன்ஸ், காரணங்கள் இருக்குது. இயேசு உண்மையான கடவுளாக இருக்கிறபடினால he knows everything, he is omniscience, சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு தெரியாதுன்னு சொல்றது ஒன்றுமே கிடையாது, அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் யூத மதத்தில், யூத குலத்தில் யூதனாய் அவர் மனிதனாய் அவதரிப்பார். யூதர்கள் ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ யூதர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து, யூதர்கள் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதை ரிஜெக்ட் பண்ண பிறகு புறஜாதிகளுக்கு அந்த சான்ஸ் ஓப்பனாக கொடுத்துடலாம் அப்படின்றத ஆண்டவருடைய முன்ஞானத்தில் அவர் அறிந்திருக்கிறார். அவர் தெரியும் ஏற்கனவே. அந்த வேலையை முடிகிறதுக்குள்ளேயே இவர் செய்கிற காரியங்கள் வேகமாக வெளியே தெரிய ஆரம்பிச்சு, அந்த டைம் புறஜாதிகளுக்கான டைம் கொடுக்கணும். அது வரத்துக்கு முன்னாடியே இந்த புறஜாதியில் ஸ்திரீ வந்துட்டா பாருங்க. அதான் மேலே சொல்றாரு, வெளியே தெரியாமல் இருக்க பார்த்தாரு, தெரிஞ்சு வந்தோடனே இப்போ என்ன ஆகி போச்சு, கடைசியில் நான் வந்த வேலையை முதல்ல பார்க்குறேன், உனக்கும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்குது அப்படின்னா, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். நீங்கள் என்ன வார்த்தை இருக்குது, நாய்க்குட்டிகளுக்கு தமிழ் அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்துட்டு ரோட்டில் போகிற நாய் வந்துட்டு நாய்க்குட்டி பாவம் இல்லை அப்படி சொல்கிற ஒரு சில கோளாறு பிடிச்ச கேஸுங்க இருக்குதுங்க. டாக் லவர்ஸ்ன்ற பேரில் ரோட்டில் போகிற நாயை வந்து நாய்க்குட்டிங்க அவனை கொஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டான். அது குளிக்காது செய்யாது தொடமாட்டோம், நம்ம இதுவரை போச்சு அப்படின்மோ. ஆனால் ஒரு சில பேர் அது அந்த அழுக்கு ராபிஸ் எச்சி அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. எந்த நாயை கச்சல் நக்கின்னு கொஞ்சம் தடவின்னு ஒரு கிளென்லினஸே இருக்காதுன்னு சொல்லுங்க. பேசிக்காக சொல்கிறேன், அடிப்படையாக பார்க்கும் பொழுது
நம்ம என்ன பண்ண மாட்டோம், பொதுவாக ரோட்டில் போகிற நாயே அது, ஏய் நாய் வருது பாரு, நாய்கிட்ட போகாதடா, நாய் கச்சிட்டு போதுடா, அப்படி தான் நம்ம அந்த டேர்ம் பயன்படுத்துவோம். நம்ம வந்துட்டு நாய்க்குட்டிகள் அப்படின்ற வேர்ட் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். இங்கிலீஷில் பார்க்கும்போது வந்துட்டு எப்படி இருக்க பாரு, லெட் த சில்ட்ரன் பி சாட்டிஸ்ஃபைட் ஃபர்ஸ்ட், ஃபார் இட் இஸ் நாட் குட் டு டேக் த சில்ட்ரன்ஸ் பிரெட் அண்ட் த்ரோ இட் டு தி டாக்ஸ். இங்கே இந்த டாக்ன்ற வேர்டு வந்த உடனே நிறைய இஸ்லாமியர்கள், பைபிள் புரியாத, ஒரிஜினல் டெக்ஸ்ட் பார்க்காத நிறைய பேர் வந்துட்டு இதை ஒரு எடுத்து வச்சுக்கிட்டு, உங்கள் இயேசு கடவுள் அப்படின்னா, பிசாசு பிடிச்சிருந்த ஒரு பொண்ணு அவகிட்ட இயேசுக்கிட்ட வந்து, ஆண்டவரே என் பொண்ணுக்கு, என்னோடய வீட்டில் என் சின்ன பொண்ணுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு ஆண்டவரே, நீங்கள் எப்படியாவது சுகப்படுத்துட்டு ஆண்டவர் கேட்கும் போதே உங்கள் ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? யூதரில் தான் பிள்ளைகள்னு பார்த்தாரு, மற்றவங்க எல்லாரையும் வந்து நாயின்னு தான் பார்த்தாரு. அவரே சொல்லிக்கிறாரு பாரு, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்களாம் போட முடியாது பாரு. எப்படி என்ன டோனில் சொல்கிறாங்க பார்த்தியா? பிள்ளை சாப்பாட்டு நாய்களாம் போட முடியாது பாரு. ஒரு மனுஷனை போய் யாருன்னா கடவுளாக இருந்து அவர் ஒரு மனுஷனை போய் நாயின்னு சொல்லலாமா? நாயின்னு சொல்லலாமா அப்படின்ட்டு இது நிறைய பேர் பேசுவாங்க. நம்ம அதனால வந்துட்டு மொழிபெயர்ப்புகளில் சில சேலஞ்சஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு இது பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கிரேக்க வார்த்தைகளில், ஏன்னா புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது கிரேக்க மொழி, நியூ டெஸ்டமென்ட் வாஸ் ரிட்டன் இன் தி கிரீக் லாங்குவேஜ். புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது கிரேக்க மொழி. கிரேக்க மொழியில் இந்த டாக்ஸ்ன்ற வேர்டு இருக்குல்ல, இந்த டாக்ன்ற வேர்டுக்கு வந்துட்டு கிரேக்க மொழியில் என்ன வார்த்தை அப்படின்னா குரியான் அப்படின்னா வந்துட்டு வீட்டிலே வளர்க்கக்கூடிய பெட் டாக்னு அர்த்தம். நிறைய பேர் வீட்டில் நாய்க்குட்டியை வந்து தான் சொந்த வீட்டில் வளர்க்குற நாய் மாதிரி, சொந்த வீட்டில் ஒரு மெம்பர் மாதிரி அவ்வளோ அழகாக பார்த்துக்குவாங்க, சரியா? ஆனால் பெத்த பிள்ளையா நாயான்னு சொல்லி வரும்பொழுது நாய்க்கு ப்ரிஃபரன்ஸ் கிடையாது, பெத்த பிள்ளை தான் ப்ரிஃபரன்ஸ், சரியா? ஆனால் இங்கே இயேசு வந்துட்டு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்கு போட முடியும்னு சொல்லும் போது, அந்த நாயின்ற இங்கே வேர்டு வந்துட்டு ஒரிஜினல் கிரீக் வேர்ட் குரியான்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னேன், வீட்டில் வளர்க்கக்கூடிய லிட்டில் டாக், பெட் டாக்னு அர்த்தம்னா, உனக்கு கண்டிப்பாக இருக்குதுமா, அவசரப்படாதம்மா, கண்டிப்பாக உனக்கு உண்டு. ஆனால் நான் வந்த பர்பஸ் போது நடக்கட்டும், கண்டிப்பாக உனக்கும் நான் வரேன். அதுதான் ஆக்சுவலாக ஏசு மீன் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், பிலிப்பைன்ஸுக்கு வாங்களேன், இதே டாக்ன்ற வேர்டு பால் கூட சொல்கிறாரு. பிலிப்பைன்ஸ் சாப்டர் 3 verse 2 பார்க்கும்போது, பிலிப்பைன்ஸ் சாப்டர் 3 verse 2 பார்க்கும்போது, நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்கள், பிவேர் ஆஃப் டாக்ஸ். இங்கே பால் ஆக்சுவலாக திட்டம் வந்து வார்த்தை பயன்படுத்துறார், பிவேர் ஆஃப் டாக்ஸ். யாரை பற்றி சொல்றாரு? பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாருங்கள், சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாருங்கள், ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மென்மைப்படாமல். இல்லைன்னா இந்த ஜூவிஷ் பீப்புள் யாரெல்லாம் செய்கையின் அடிப்படையில் ரட்சிப்பு உண்டுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள சொல்றாரு, அந்த நாய்களுக்கு ஜாக்கிரதையா இருக்கு. இங்கே இந்த பிலிப்பைன்ஸ் 2 வந்துட்டு, பிலிப்பைன்ஸ் சாப்டர் 3 verse 2 வந்துட்டு பிவேர் ஆஃப் டாக்ஸ்ன்ற வேர்டு இருக்கு பத்தியா? இந்த டாக்ஸ்ன்ற வேர்டோட கிரீக் வேர்ட் கியான். நான் உங்களுக்கு கிரீக் டெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டவா, ஷேர் பண்ணவா, பார்க்குறீங்களா? யாராவது பார்க்க ஆசை இருக்கா? பார்க்கணும்னா காட்டுறேன், இல்லாட்டி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் வேர்டு மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். பார்க்கணுமா? சொல்ல மாட்டீங்களே, சரி அப்போ கண்டினியூ பண்ணலாம். பார்க்கணுமா? ஓகே, இங்கிலீஷில் தான் இருக்கும், ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்ச இவருங்க டாக்ஸ்ன்ற வேர்டு, பிவேர் ஆஃப் டாக்ஸ், பிலிப்பைன்ஸ் சாப்டர் 3 verse 2 கியான். இந்த கியான்ற வேர்டு தான் வந்துட்டு நம்ம இந்த நார்மல் ஸ்ட்ரே டாக்ஸ் நாய் அப்படின்னு சொல்லி பேசுவோம், அந்த மாதிரியான வேர்டு இது ஆக்சுவலாக. ஆனால் இந்த வேர்டு பல இடங்கள்ல இருக்கு. இயேசு சொல்ல மேத்யூ சாப்டர் 7 verse 6 பாரு, பரிசுத்தமானது நாய்களுக்கு போடாதீங்க, do not give what is holy to dogs. பரிசுத்தமானது நாய்க்கு போடா, do not throw your pearls before swine. பன்றிகள் முன்பாக முத்தை போடாத சொல்வார்ல, அங்க இயேசு அந்த டாக்னு பயன்படுத்தின நாய் அப்படின்ற வேர்டு கியான், திட்டுற வார்த்தை. ஆனா அதே இது உங்களுக்கு இங்க மார்க்ல பாருங்க, மார்க் சாப்டர் 7 verse 27 வரும்பொழுது, let the children be satisfied first, for it is not good to take the children's bread and throw it to the dogs. இந்த டாக் வேர்டு பாருங்க, குனாரியான், இந்த ஆல்ஃபா மேல ஒரு ஸ்ட்ரோக் வருது பாருங்க, குனாரியான், கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் மாறும், சரிங்களா? இவருங்க லிட்டில் டாக்.
இதுவும் பல இடங்களில் பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போது இயேசு எங்கேயுமே வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு இந்த நாயின்னு சொல்லி யாரையும் அப்படி திட்டலாம் கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்திரியை வந்து இயேசு அப்படி திட்டவும் கிடையாது. அந்த வேர்ட் நீங்கள் பார்க்கும்போது பைபிளில் ரொம்ப தெளிவாக இருக்குது. நான் வந்த பர்பஸ் ஒன்று இருக்குது. ஏன்னா இது மேலே இந்த டெக்ஸ்டுடைய ஃப்ளோ ப்ராப்பராக வாசிப்பாங்க. மார்க் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்க 24 பாருங்க. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாக இருக்க கூடாமல் போயிட்டு. எதுக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்க ட்ரை பண்ணுறாரு? பிகாஸ் ஆண்டவருக்கு ஒரு பர்பஸ் உண்டு. அவர் செய்த காரியத்தை டைம் பேஸ் செஞ்சுட்டே வரணும். நம்ம ஏற்கனவே ஜான்லையும் இதை பற்றி வாசிக்கும் பார்த்துருக்கிறோம், மேத்யூலையும் பார்த்துருக்கோம், மார்க்லையும் வாசிக்கிறோம். இப்போ நம்ம ஆண்டவருடைய காரியங்கள் முன்கூட்டியே இது யார்கிட்ட சொல்லாத, தேவாலயத்தில் போய் ஆசாரியன்கிட்ட மட்டும் காண்பித்து நீ குஷ்டம் இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆகிட்ட பிறகு ஊரில் சேர்ந்துக்கோ, யார்கிட்டையும் சொல்லாத சொன்னாரா? நான் தான் சுகப்படுத்துறேன்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லாத. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. நாட்கள் வருவதற்கு முன்பாகவே இவரோட விஷயங்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சு, ஏசு அற்புதங்கள் செய்கிறான்றது தெரிய ஆரம்பிச்சு, அதை மக்கள் கேள்விப்பட்டு ஏசுகிட்ட வேகமாக வந்தாங்கன்னா அங்கே புறச்சதிகளை ஹேண்டில் பண்ணுற டைம் அது கிடையாது. ஆண்டவருக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நேர்த்தியான காலங்கள் உண்டு. இயேசு செய்த அற்புதங்களை பிரபலமாக்கப்பட்டு அது தெரிய வந்து அந்த ஒரு யூதர் அல்லாத ஒரு ஸ்திரீனுடைய பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி வரும்பொழுது ஆண்டவர் அங்கே வந்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். பிள்ளைகள் 40 எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாதுமா, நானும் ஒன்று தான் படைச்சேன், நீங்கள் லிஸ்ட்டில் தான் இருக்கிற, நான் உனக்கு மெதுவாக வருவேன் அப்படின்றது தான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஆக மொத்தத்தில் என்னன்னு திட்டல, நான் என்ன மார்க் 7ஆம் அதிகாரத்தில் கினாரியான், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் கியான். சரி, அந்த கியான்ற வேர்டு வந்துட்டு நாய், டாக், திட்டுற வார்த்தை. ஏசு மார்க் 7ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்தவே இல்லை கிரீக்கில், கினாரியான். சரியா? சரி, தொடர்ந்து வாசிக்கலாம் கவனிங்க. ஏன்னா யாராவது உங்களை இந்த மாதிரி ஏன்னா அவங்க பைபிள் ஏசு கடவுள்ன்றீங்க, மனுஷனை பார்த்து நாயின்னு இருக்கிறார் அவர் யாருன்னா கேட்டால் யூ ஷுட் லேர்ன், யூ ஷுட் நோ டு சே இட், டிஃபெண்ட் இட், சொல்ல தெரியணும் உங்களுக்கு. தொடர்ந்து வாசிக்கிறேன். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவர், அவள் அக்செப்ட் பண்ணிட்டா, கரெக்டு தான் ஆண்டவரே, நானும் உள்ளதாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே ஆயிலும் மேசைகளின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள், இது ரோட்டில் தெரிகிற நாயில் அடிச்சு தொத்துறது இல்லை, வீட்டில் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு டேபிள் கீழே அவங்களோட கூடவே இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர் மாதிரி. ஓகேவா? மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன இந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசுன் மகளை விட்டு நீங்கி போயிட்டு என்றார். அதாவது ஆண்டவர் வந்துட்டு, நீயும் என்னுடைய கிரியேஷனுக்குள்ள என்னுடைய பிள்ளையாக தான் இருக்கிற, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உனக்கான டைம் இது இல்லை, நான் யாருக்காக வந்திருக்கணும் அவங்க வேலையை முதல்ல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அதெல்லாம் கரெக்டு தான். ஆண்டவர் யூஸ் பண்ண அதே எக்ஸாம்பிளை பயன்படுத்தி இவன் திருப்பி ஆண்டருக்கு ஆன்சர், ஏசுக்கிட்ட ஆன்சர் பண்ணுறா. மேசையிலேருந்து கீழே பசங்க போடுற சாப்பாடுலாம் சாப்பிடும்போது நாய்க்குட்டி ஊட்டி விடுவாங்கள்ல, அப்போ பண்ணுவாங்கள்ல, கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்குன்னு சொல்லி சாப்பாடு அப்புறம் போடுங்க. ஆனால் இப்போ எனக்கு என்ன பண்ணலாம், வீட்டில் இருக்கிற வளர்க்குற நாய்க்குட்டிகளுக்கு வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, அந்த மாதிரி எனக்கு வந்து தரலாமே அப்படின்ன ஒன்று ஆண்டவர் விசுவாசத்தை பார்த்து ரொம்ப சிம்பிள். அவள் பாருங்களேன், அவள் கிரியின்படி எதையுமே செய்யலை. யூதர்கள் செய்யக்கூடிய நியாயப்பிரமாண கிரியைகளின்படி எதையுமே அவள் செய்யலை, எதையுமே செய்யலை. ஒரே வார்த்தை தான் ஆண்டவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விசுவாசத்தோடு வந்தா. அந்த ஃபெய்த் தான். அந்த ஃபெய்த்தில் மட்டுமே ஆண்டவர் சொன்னார், நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் நீ போகலாம், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு மகளை விட்டு நீங்கி போயிட்டுன்றார். அவள் தன் வீட்டிற்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களில் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளில் வழியாய் கலிலேய கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஓகேவா? கொன்னை வாய் அப்படின்னு சொல்லும் போது, கொன்னை வாய் அப்படின்னா ஊமை, பேச முடியாது. கொன்னை வாய் அப்படின்னா டெஃப். ஆமாம், டெஃப் அண்ட் குட் நாட் ஸ்பீக். அவன் காது கேட்கலன்னா கண்டிப்பாக கேட்டால் தானே பேச கற்றுக்க முடியும், கேட்கலன்னா பேச முடியாதுல்ல. அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியாக அழைத்து கொண்டு போய், ஏன்னா ஏற்கனவே நல்லா கவனிங்க, தனியாக கூட்டு போகிறதுக்கு பர்பஸ் இருக்குது. ஏற்கனவே இவர் பப்ளிக்ல அற்புதங்கள் செஞ்சு சீக்கிரமாக அவரோட பிரபலங்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சு, இவர் செய்ய வேண்டிய பர்பஸ் இன்னும் முடிக்க முடியல. வெளியே சொல்லாதீங்கன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, போய் ஃபேமஸ் ஆக்கி விட்டுறாங்க. வந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அதனால இங்கே என்ன பண்ணுறாரு, இவனை தனியாக கூப்பிட்டு போயிடுறாரு. ஜனக்கூட்டத்தை விட்டு தனியாக அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு
வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு, இங்கேயும் திரும்பி பாருங்க, அவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். இதெல்லாம் உலக சரித்திரத்தில் யாருமே செஞ்சு யாரும் பார்த்ததே கிடையாது. செவிடர்கள் பேசி செவிடர்கள் கேட்டு ஊமைகள் பேசி வாய்ப்பே இல்லை. நல்லா கவனிங்க, இயேசுவால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. இந்த வேத பகுதி வாசிக்கும் பொழுது இது அன்னைக்கு ஆண்டவர் பண்ணாரு, இன்னைக்கு பண்ணுவாரா, அந்த கேள்வியே வேண்டாம். நீ விசுவாசினா இன்னைக்கும் பண்ணுவார், சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. இன்னைக்கும் நடக்கும். எவ்வளோ ஊமையான பிள்ளைகள் பிரேயர்ல மிராக்கல்ல பேசியிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பேர் கணக்கே கிடையாது. ஆமாம், இன்னைக்கும் அதே அற்புதத்தை இயேசு செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அன்னைக்கு பண்ணாரு, இன்னைக்கு அதெல்லாம் பண்ண மாட்டார். அப்படின்னா அப்போ கடவுளுடைய செய்கைகளை ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல அவரால் முடிஞ்சது, அதுக்கப்புறம் அவரால் முடியல, இல்லாட்டி அவர் செய்ய மாட்டேங்கிறாரு. அப்படின்னா யூ ஆர் லிட்டரலி சேஞ்சிங் த நேச்சர் ஆஃப் காட். தேவனுடைய சுவாபத்தை தன்மையினி அப்படியே மொத்தமே மாத்திடுற. அப்படி சொல்லவே முடியாது. ஆண்டவர் நினைச்சாருன்னா எப்போ வேணா எதை வேணா செய்வார். எந்த எல்லை வரைக்கும் ஆண்டவரால் செய்ய தயாராக இருக்காருன்னு வசனம் சொல்லுவது தெரியுமா? ஒரே வார்த்தையில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினாரு. அவர் வருகையில் வானங்களும் பூமிகளும் இல்லாதபடிக்கு அக்கினியில சுட்டரிக்கப்பட்டு அவைகள் இருந்த இடம் காணாதபடிக்கு அழிந்து போயிடுமாமா. எப்படி ஒரு நான் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து ஜஸ்ட் பை த வேர்ட் ஆஃப் காட் எவ்ரிதிங் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். ஒன்றும் இல்லாமல் எதுவுமே இல்லை, ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னாரு, நம்ம இன்னைக்கு பார்க்கறது எல்லாமே உருவாக்கப்பட்டுச்சு. அதே போல கர்த்தருடைய வருகையில் அவைகள் எல்லாம் மறுபடியும் ஜஸ்ட் கோ பேக் டு நத்திங், எல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிடும். இது ஆண்டவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்போ நம்ம இன்னைக்கு இந்த இந்த ஸ்திரீ வந்தா பார்த்தீங்களா இயேசு கிட்ட, அந்த ஸ்திரீயோட லிஸ்ட்ல தான் லிட்ரலாகவே நம்ம எல்லாருமே இருந்தோம். நம்ம எல்லாருமே புறஜாதிகள் தானே, நம்ம யாருமே யூதர்கள் இல்லையே, நம்ம யாருமே ஜூவிஷ் பீப்புள் இல்லையே, நம்ம எல்லாருமே அன்பிலிவர்ஸ் தானே, புறஜாதிகள் தானே, யூதர்கள் இல்லைல்ல. ஆனால் அந்த விசுவாசத்தால மட்டுமே அந்த ஸ்திரீயினுடைய மகள் பிசாசு பிடியிலிருந்து சுகமானது போல இன்னைக்கு நாமும் கூட இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், ஜஸ்ட் பை ஃபெய்த். ஃபெய்த் அலோன், அவ்வளவுதான், ஜஸ்ட் பை ஃபெய்த். விசுவாசத்தை தாண்டி எதுவுமே கிடையாது. விசுவாசத்தை தாண்டி விசுவாசிக்கிறேன் ஆதலால் பேசுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்றது போல, விசுவாசிக்கிறபடினால நாம் விசுவாசிக்கிற சுவிசேஷத்தை பேசலாம், தப்பு இல்லை. விசுவாசத்தினுடைய காரியத்தை கிரியில வெளிப்படுத்தணும், கண்டிப்பாக தப்பு கிடையாது, அதற்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் நாம் செய்யக்கூடிய கிரியைகள் நிமித்தமாக நம்ம குவாலிஃபை ஆகிறோமா, இல்லை இயேசு மேலே வச்சிருக்க விசுவாசத்தால் நம்ம குவாலிஃபை ஆகிருக்கோமா அப்படின்றது கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும். விசுவாசத்தால் மட்டும்தான் நான் குவாலிஃபை ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் பரலோகம் போவதற்கு ஐ டிட் நத்திங், none of my works is going to qualify me to enter into heaven. என்னுடைய கிரியைகளில் எதுவுமே எனக்கு குவாலிஃபை பண்ணலை நான் பரலோகத்தில் என்ட்ரு ஆகிறதுக்கு அப்படின்றது அறிக்கையிடுவதே ஒரு பெரிய தாழ்மை. ஆண்டவரே, என்னுடைய கிரியினால் இல்லப்பா, உங்களுடைய சிலுவை செயல்கள் நிமித்தமாக மட்டும்தான், அதை விசுவாசிக்கிறதுனால மட்டும்தான் நான் ஃப்ரீயாக பரலோகம் வர போகிறேன். நான் பரலோகம் வரல, நீங்கள் தான், நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் என்ன பரலோகம் கொண்டு போக போகிறீங்க. அந்த ஃபெய்த் பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த ஃபெய்த் தான் உங்கள் லைஃப்பில் எல்லா மிராக்களையும் கொண்டு வர போகுது. அந்த ஃபெய்த் உன்னை ஹெவன்கே கொண்டு போகும் அப்படின்னா, பைபிளில் தான் சொல்லுது, அந்த ஃபெய்த் உன்னை ஹெவன்கே கொண்டு போகும் அப்படின்னா, அந்த ஃபெய்த் பூமிக்குரிய காரியங்கள் எதை உன் வாழ்க்கையில் செய்ய வைக்க முடியாமல் போய் யோசிச்சு பேர் பார்ப்போம், ஒன்றுமே கிடையாது. அதான் பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசுவே சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இஃப் யூ பிலீவ் இன் காட், உன் ஃபெய்த்து காடுடைய பர்பஸ் உன் லைஃப்ல என்னவா இருக்குதோ அதோடு கூட உன் ஃபெய்த் அலைன் ஆகுது அப்படின்னா, ஒன்று ஒத்து போகுது அப்படின்னா, உன் விசுவாசத்தின்படி நீ விசுவாசிக்கிற காரியத்தை கர்த்தர் கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்வார், அதில் சந்தேகமே கிடையாது, டவுட்டே கிடையாது. அதே நேரத்தில் நீ இயேசு விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த ஃபெய்த் ஒன் சைடான காரியம் கிடையாது. அந்த ஃபெய்த்துக்கான ரிப்ளை அங்கிருந்து வரவும் செய்யுது. ஃபெய்த் பில்ட்ஸ் a bridge between me and God. Faith gives me a communication with me and God. விசுவாசத்தால் ஆண்டவரோடு தொடர்பு கொள்கிறோம். விசுவாசம் தான் ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு பாலத்தை இணைச்சிருக்குது. அப்போ அதில் 2-way டிரான்சாக்ஷன் இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், யார் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் விசுவாசிக்கிறேன்.
எந்த காரியத்தை பற்றி, என்னை பற்றி, எதை பற்றி, என்னவா ஆகணும்னு சொல்லி விசுவாசிக்கிறது எல்லாம் ஒரு ப்ரேயர் பெட்டிஷன்ற பேரில் அந்த ஃபெய்த் மூலமாக ஆண்டுகிட்ட போகுது. அதே நேரத்தில் அந்த ரிப்ளையும் வருது, கண்ணா இது உனக்கு வேண்டாண்டான்னு சொல்லுவார். இந்த ட்ராக் உனக்கு வேண்டாம், இந்த பாதை உனக்கு வேண்டாம், இந்த பிஸ்னஸ் உனக்கு வேண்டாம், இந்த வழி உனக்கு வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு வேண்டாம், இந்த ஒரு ஹேபிட் உனக்கு வேண்டாம். மேபி உலகம் அது தப்புன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆண்டவர் சம்டைம்ஸ் தப்பாக பார்ப்பார், இல்லாட்டி அது உனக்கு அன்னெசரியாக பார்ப்பார். அதை நீ அக்ரி பண்ண தயாராக இருந்தீங்கன்னா, அதான் வாயில் ஆண்டவர் அப்ரூவ் பண்ணிவிட்டு உன் ஹார்ட்டை ரகசியமாக தூரமாக வச்சு, உன் தாட்ஸை தூரமாக வச்சு அப்படின்னா யூ கேன் நெவர் ப்ளீஸ் காட். உன் சால்வேஷன் வந்துட்டு தீர்மானிக்கப்படவே முடியாது. ஆனால் அதே இது பைபிள் சொல்கிற மாதிரி இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். your mouth will utter by the fullness of your heart. உன் இருதயத்தை நிறைவினால உன் வாய் பேசும். அந்த லெவலில் உன் இருதயம் தேவனோடு இணைஞ்சிருந்து அந்த அந்த இருதயத்தில் அந்த அந்த சோல் ஃபுல்லாக ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த ஃபெய்த் மூலமாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் அதில் சந்தோஷமாக நீ ப்ரைஸ் பண்ணுற பேர் அதை ஆண்டவர் அப்ரூவ் பண்ணுவார். அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த பாண்டேஜில் அந்த அந்த ஒரு பாண்டில் நீ ஆண்டவர்கிட்ட நீ பேசுகிற பேர் அங்கே அவர் ஒன்று திருப்பி பேசுவார். அது இல்லாமல் உன் இருதயத்தை தூரமாக வச்சுட்டு நீ வாயில் ஆண்டவர் துதிச்சு அப்படின்னா ஏசாயால வாசிச்ச ப்ராஃபஸி மாதிரி தான். அவர் வாயில் எடுத்து துதிக்கிறாங்க, அவன் இருதயம் நட்டு தூரமாக இருக்குது. அப்போ இப்போ மெயின் அந்த கடைசி பார்த்த அந்த சம்பவத்தில் பாருங்களேன், இந்த கடைசி பார்த்த சம்பவத்தில் எந்த இடத்துலையுமே செய்யாத ஒரு காரியத்தை இந்த இடத்துல ஆண்டவர் செய்கிறார். அவன் காதில் கையை தனியாக கூட்டு போய் அவன் காதில் கையை வச்சுட்டு எச்சியை உமிழ்ந்து அதை தொட்டு அவன் நாக்கில் வச்சு, ஏன் அப்படி செஞ்சாரு? ஐ ஹாவ் நோ ஐடியா, தெரியாது. ஏன் அப்படி செஞ்சாருன்றதை பற்றி இயேசுவாங்க சொல்லலை. ஏன் அப்படி செஞ்சாரு அப்படின்றத பற்றி மார்க் அதை பற்றி இங்கே எழுதவும் இல்லை. நல்லா கவனிங்க, பைபிள் ஸ்டடியினுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்பஸ், ரீசன் என்ன? பைபிள் ஸ்டடியினுடைய ரீசன் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, when Bible is silent about something, better you be silent about that. வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து தான் ஒரு தகவல் இல்லை, பைபிள் இஸ் குவைட் அபவுட் சம்திங், வேதம் அதை பற்றி பேசலை அப்படின்னா நீ அதை பற்றி பேசாத. இனி அநேக நேரங்களில் சர்ச்சில் ப்ரீச்சிங்கிற பேரில் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறோம், கண்டென்ட்ஃபுல்லாக பண்ணுறோம், ரிசோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறோம், மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி புதுசாக எதனா ஒன்று பண்ணணுன்ற ஒரு பிஸ்னஸ் மோட்டிவில் புதுசாக எதனா ஒன்று பண்ணணுன்ற காரியத்தில் இல்லாத ஒரு காரியத்துக்கெல்லாம் வந்துட்டு இவங்க வெளிப்பாடு ரெவலேஷன்ற பேரில், ஞானம் அப்படின்ற பேரில் நிறைய தகவல்கள் தேவையில்லாமல் உள்ள சேர்த்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புகிறார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய காரியம் தெரியுமா? எல்லா இடங்கள்லையும் உங்க விசுவாசம் சரிப்படுத்திருச்சு. அந்த பெரும்பாடுல ஸ்திரீ பார்த்தோம்ல, மார்க் சாப்டர் 4 இல்லையா, வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டா க்ரௌடில் யார் என்ன தொட்டான்னு கேட்குறாங்க. சீசரில் சொல்கிறாங்க, ஆண்டவரே இவ்வளோ க்ரௌட் இருக்குது, யார் தொட்டான்னு கேட்டால் யாருன்னு ஆண்டவர் சொல்லட்டும், யாருக்கு தெரியும் யார் தொட்டான்ட்டு? இல்லை, என்னுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்தேன் அப்படின்றாரு. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு பயத்தோடு, நான் தான் ஆண்டவரை தொட்ட உடனே அந்த பவர் நான் ஃபீல் பண்ணேன், எனக்குள்ள சுகம் உண்டாயிருச்சு அப்படின்றார்ல. உன் விசுவாசம் ரசித்தது அப்படின்றார்ல. ஆனால் இந்த இடத்துல மட்டும் பாருங்களேன், உன் விசுவாசம் ரசித்தது மேலே கூட வாசிக்கும் போது பிசாசு பிடிச்ச ஸ்திரீ உன் வார்த்தையின்படினால் அவள் சுஸ்தமாயிட்டா, நீ போ அப்படின்றாரு பாருங்க. அந்த ஃபெய்த்தை ஆண்டவர் ஜீசஸ் அப்ரூவ் பண்ணுறாருல. ஆனால் இந்த ஒரு சம்பவத்தில் மட்டும் பார்க்கும்போது நான் எப்படி யோசிக்கிறேன்னா, அவனுக்கு காதும் கேட்காது, அவனால் பேசவும் முடியாது. இவர் என்ன சொல்லி அவனுக்கு புரிய வைக்க முடியும்? நீ என்ன விசுவாசின்னு என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? அங்கே வந்துட்டு அவங்ககிட்ட எதுவுமே கேட்காம ஆண்டவர் ஏதோ ஒரு செய்ய வேண்டியதாக இருக்குது. அநேக இடங்களில் பார்க்கும்போது பிசாசு பிடிச்சவனையும் வியாதியஸ்தவர்களுடைய தலைமையில் தங்கள் கைகளை வைக்கும்படிக்கு ஏசிக்கிட்டு கொண்டுதாங்களாமா, கை ஆண்டவர் வச்சு எல்லாருமே சுஸ்தமாச்சாமா. அப்படிதான் பைபிள் வாசிக்கிறோம் நம்ம. ஆனால் இந்த இடத்துல மட்டும் அவன் காதில் கையை வச்சு எச்சி உமிழ்ந்து அவன் நாக்கை தொட்டு ஐ டோன்ட் நோ எனக்கு ஏன்னு தெரியாது. நம்மளுக்கு இங்கே இந்த டீட்டெயில்ஸ் ஏன் இப்படி பண்ணாரு, அது தேவையில்லாத ஒரு ஆராய்ச்சி. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? அன்னைக்கு இயேசு பண்ண அற்புதத்தை இன்னைக்கும் பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கார். ஃபெய்த் பேசிஸில் நம்ம அதை ரிசீவ் பண்ண முடியும். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள போனால் மட்டும் போதும். ஆதாம் ஏவாள் என்ன பாஷை பேசினாங்க, ஆராய்ச்சி தேவையே இல்லை. இயேசு ஏன் இப்படி பண்ணாரு, ட்ரூத் பேஸ்டாக இல்லாமல் ஒர்க்ஸ் பேஸ்டாக வரக்கூடிய ரிசர்ச் எதுவுமே அவசியமற்றது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரைட்டா? ஆமாம், பைபிள் இஸ் கம்ப்ளீட்லி டீடைல்ட் அபவுட் தி ட்ரூத். But when it comes to information, it's very minimum. சத்தியத்தை சார்ந்த காரியத்தில் வேதம் என்ன சொல்கிறது, எக்ஸ்பவுண்டடாக ட்ரூத்தை பொறுத்த வரைக்கும், சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே சத்தியம் தேவையில்லை, அவ்வளோத்தையும் பைபிள் நம்மளுக்கு அழகாக போதிக்குது. ஆனால் அந்த நடந்த சம்பவங்களை குறித்து அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஒரு சில தகவல்கள் வந்துட்டு அங்கங்கே கொஞ்சம் தகவல்கள் ஃபுல்லாக இல்லை. We don't want informations.
நடந்த சம்பவத்தை குறித்தான தகவல்கள் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக தேவையில்லை. நம்மளுக்கு நடந்த சம்பவத்தை குறித்து தானே ட்ரூத் தான் நம்மளுக்கு தேவை. அந்த அந்த சத்தியம் தான் நம்மளை காப்பாற்றும். ராமின் சொல்லுங்க பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த மாதிரி எங்களுக்குள்ள விசுவாசத்தை தாங்க. இல்லை மேசையில் இருக்கிற அப்பத்தை கீழே இருக்கிற நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே ஆண்டவரே. இல்லை ஒவ்வொரு அதாவது இயேசு வந்து அந்த ஸ்திரியை ரிஜெக்ட் பண்ணலை. திஸ் இஸ் நாட் த டைம் அப்படின்றாரு பார்த்தீங்களா. அவ வெயிட் பண்ணுறேன் அப்படின்றத கூட என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க. இல்லை கீழே விழுறத கூட சாப்பிட்லாம் ஆண்டவர். இல்லை அந்த ஒரு ஆண்டவர் மேலே இருந்த அந்த அன்பு, இல்லை அந்த ஒரு நமக்கு இருக்கா இன்னைக்கு? மெயினாக நம்ம செக் பண்ண வேண்டிய காரியம், நம்மளுடைய இருதயம் ஆண்டவரோடு இருக்கா? உன்னுடைய யோசனைகளை நினைவுகளை கற்று அறிந்திருக்கிறார். நீ நினைக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்ன நினைக்க போறன்றது ஆண்டவர் தெரியுமாம்மா. பைபிள் சொல்லுது, சகல சிருஷ்டிப்பும் ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கு. எவ்ரிதிங் இஸ் நேக்கட் இன் தி ஐஸ் ஆஃப் காட். ஆண்டவர் முன்னாடி எதுவுமே மறைக்கவே முடியாது. எல்லாமே கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக நிர்வாணமா தான் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் ஓப்பன், பிளெயின், டிரான்ஸ்பரண்ட், கிளியர். அப்போ உன் தாட்ஸும் எண்ணங்கள்னு சொல்லும்போது நாளைக்கு என்ன நடக்கணும்னு தெரியாது. நடக்கிற சம்பவத்தை பற்றி நீ என்ன யோசிக்க போற, நீ என்ன செய்ய போற, நீ இப்போ உனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஆண்டவர் அதையும் அறிந்திருக்கிறார். உன் லைஃப்பில் நாளைக்கு என்ன நடக்கணுன்றது ஆண்டவர் தெரியும். அதை நீ அந்த டைம் நீ என்ன யோசிப்புன்றது ஆண்டவர் தெரியும். நீ எப்படி பிஹேவ் பண்ணுவ, என்ன பேசுவ, என்ன செய்வ, இதெல்லாமே ஆண்டவர் தெரியும். அப்போ ஆண்டவர்கிட்ட எதுவுமே நீ மறைச்சு வைக்கவே முடியாது. உண்மையான மனசோட ஆண்டவரை என் இருதயத்தை நீங்கள் ஃபுல்லாக அறிந்திருக்கிறீங்க. என் மென்டாலிட்டி, என் நேச்சர், என் கேரக்டர், என் வேர்ட்ஸ், என் தாட்ஸ், என் மைண்ட், என்னோட பிஹேவியரிசம், எந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணுவேன், எப்படி உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆண்டவர். நான் கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணுறேன். எத்தனை பேராலையும் நீங்கள் சொல்ல முடியும்? ஜெபம் பண்ணுவோமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுவோம், ஆண்டவருக்கு எல்லாம் சரண்டர் பண்ணுவோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம்ப்பா. இந்த நல்ல இன்டர்நெட், இந்த டெக்னாலஜிக்காய் நன்றி. நாங்கள் இருக்கிற இடத்துலையே இந்த டெக்னாலஜி மூலமாய் நாங்கள் ஒன்றாய் இணைய தேவன் தந்த கிருபைகளுக்காய் நன்றியப்பா. ஆண்டவரே, மார்க் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தேவையில்லாத பாரம்பரியங்களை நாங்கள் பின்பற்றுவதில் கவனம் உள்ளவர்களாக இராதபடிக்கு அந்த பாரம்பரியத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சு இயேசுவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியதில் மாத்திரம் கவனம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இரண்டாவதாக ஆண்டவரே, நாங்கள் எங்களை நீங்கள் வெயிட் பண்ணுன்னு நீங்கள் சொன்னாலும் நாங்கள் கோவப்படாமல் கர்த்தர்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாருன்னு சொல்லி விசுவாசத்தோடு வெயிட் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவர். அன்றைக்கு அந்த குருடனையும் செவிடும் உள்ள அந்த மனிதனை கர்த்தர் சுகப்படுத்தியது போல இன்றைக்கும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை அற்புதமாய் செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீரப்பா. உமால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. விசுவாசத்தால் நாங்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கான கிருபைகளை தார் உதவி செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசத்தை மட்டுமே நாங்கள் ஹைலைட் பண்ணி வைக்க, எங்கள் விசுவாசத்தை நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க, எங்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தில் ஆண்டவர் எங்கள் உறுதி உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் நான் செபிக்கிறேன். இன்னைக்கு அட்டன் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. மிஸ் பண்ண பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை கொண்டு வாங்க. எல்லாவற்றிலும் தகப்பனே உன் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமீன். ஆஸ்வம் பெற்றுக்கொள்வோம். நம் திரிய தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம், தேவ அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராக இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாறனதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென்.